சித்ரா லைஃப் தமிழ் ஸ்டோரி ரீடிங் கதை நேரம். வாசிப்பது சித்திரா. இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, திருமதி லக்ஷ்மி எழுதிய வசந்தகால மேகம் என்றதொரு குடும்ப நாவல். ஒரு பெண் தன்னந்தனியாக தனது குடும்பத்தையும் வியாபார சாம்ராஜ்யத்தையும் யாருடைய துணையும் இல்லாமல் எப்படி வளர்த்து விரிவடைந்து காக்கிறாள் என்பதை பற்றிய கதைதான். மிகவும் அருமையான கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1. விமலா வீட்டை நோக்கி மாருதி ஓட்டி கொண்டு சென்றாள். தொழிற்சாலைக்கு போக அம்பாசிடர், பிரத்யேக உபயோகத்திற்கு மாருதி என்று 2 கார்கள் இருந்த போதிலும் குழந்தையைப் போல கொஞ்சிக் கொண்டு ஓடிய வெள்ளை மாருதி ஓட்டுவதென்றால் அவளுக்கு படு குஷி. ஆனால் இன்று அமைதியின்றி பரபரப்பாக வீட்டை நோக்கி அவள் விரைந்து கொண்டிருந்தாள். கணவர் கணபதியின் மறைவுக்கு பின்னர் விருந்துகள் நடவடிக்கைகள் எல்லாம் அவளுக்கு வெறுத்து போயிருந்தன. ஆனால் சில சமயங்களில் சில சங்கதிகள் கடமையாகி விடுகின்றன. இன்று காலை கல்யாணத்தையும் மாலை ரிசப்ஷனையும் அவள் தவிர்க்க முடியவில்லை. காலை மூர்த்தத்திற்கு மகள் ஜோதியுடன் அவள் வந்து தலை காட்டிவிட்டு போயிருந்தாள். ரிசப்ஷனுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்ற வற்புறுத்தலை அவளால் தவிர்க்க முடியவில்லை. மணப்பெண் அவளது தொழிற்சாலை மேனேஜரின் மகள். எனவே காலை மாலை 2 வேளைகளிலும் கல்யாணத்திற்கு வந்திருக்கும் தொழிற்சாலை ஊழியர்களுடன் அவள் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம். காரை விட்டு இறங்கி மண்டபத்திற்கு நுழையும் முன்பே கைகூப்பி கொண்டு மேனேஜர் ராமதுரை பெருத்த புன்னையுடன் அவளை வரவேற்க வாசலுக்கே வந்து நின்றுவிட்டார். காலையில் மணமேடையில் பெண்ணின் தந்தை என்ற தகுதியில் புது வேட்டி அங்கவஸ்திரமாக வளை வந்து கொண்டிருந்தவர் மாலை ரிசப்ஷனில் கோட்டும் சூட்டும் டையுமாக மாப்பிள்ளைக்கு மேல் ஒருபடி அட்டகாச அலங்காரத்தில் இருந்தார். கையோடு கொண்டு வந்த பரிசு பொட்டலத்தை மணப்பெண்ணிடம் தந்துவிட்டு அவள் முன்வரிசையில் இருந்தது ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். பெண்ணுக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று அவள் மண்டையை போட்டு உடைத்து கொள்ளவில்லை. எந்த கல்யாணத்திற்கு அவள் போக வேண்டும், யாருக்கு எந்த விதமான பரிசுகள் வாங்கித்தர வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிப்பது அவள் மகள் ஜோதி. அம்மாவின் அன்றாட வேலையை அட்டவணையை கவனிப்பூட்டுவதும் அவள் பரிசு பொருட்களை அழகான வண்ண காகிதங்களில் சுற்றி ஒட்டி பேரெழுதி வாழ்த்துச் சீட்டையும் கூட வைத்து அம்மா புறப்படும் முன் பொறுப்பாக காரில் கொண்டு வைத்து விடும் வேலை அவளுடையதாக இருந்தது. மேனேஜர் மகளுக்கு ஒரு தங்க நெக்லஸ் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ஜோதிதான் தீர்மானித்தாள். அம்மா காரை ஓட்ட அவள்தான் நகை கடைக்கு சென்று திட்டமிட்ட பணத்திற்குள் நகையை தேர்ந்தெடுத்து வந்து வண்ண காகிதத்தில் தயாராக வைத்திருந்தாள். காலை கல்யாணத்தின் போது பெண்ணுக்கு அவள் சார்பில் ஒரு சிறு பரிசை கொடுத்திருந்தாள். மாலை ரிசப்ஷன் போது அம்மா தன் கையாலே மணப்பெண்ணிடம் பரிசை சேர்த்துவிட வேண்டும் என்ற ஆலோசனை ஜோதியுடையது. ஜோதி மட்டும் அவளுக்கு துணையாக இருந்துவிட்டால் விமலா தனிமையில் கணவனை இழந்து விட்டு துயரத்தில் பொடியாகிவிட்டிருப்பாள். ஜோதி வெரி ஸ்வீட் கேர்ள். தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு மேடையில் அமர்ந்திருந்த புல்லாங்குழல் கச்சேரி கோஷ்டியின் மேல் அவள் பார்வையை ஓட்டிக் கொண்டிருந்தாள். மேடையில் புல்லாங்குழல் கச்சேரி, கீழே பெருத்த பேச்சு கச்சேரி என்று ஏகப்பட்ட சத்தம். மண்டபத்தை மறைத்து கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்து பெருமூச்சு விட்டாள். எப்பொழுதுதான் நாம் இந்த சமுதாயங்களை சுருக்கிக் கொள்ளப் போகிறோமோ? அலுப்புடன் அவள் திரும்பிய போது பின்னால் இருந்தவரின் பேச்சு துல்லியமாக கேட்டது. ரிசப்ஷனுக்கு கட்டாயம் நல்லதொரு கச்சேரி வைக்கணும். எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க. சாப்பாடும் பிரமாதமாக இருக்கணும்னு மாப்பிள்ளை வீட்டவர்கள் கண்டிஷன் போட்டாங்களாம். விமலாவின் காதுகள் சூடாகி போயின. படபடவென்று துடித்தது. இப்படித்தானே சில நிபந்தனைகளை விதித்து அவள் சிந்தையை பின்னோக்கி ஓடும். தன் பெயரை சொல்லி யாரோ அழைப்பதை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். திருமதி விமலா கணபதி தானே? கை கூப்பி கொண்டு கண்முன் நின்ற அந்த மனிதரை சட்டென்று அடையாளம் கண்டுகொள்ள இயலாது குழப்பத்துடன் விழித்தாள். வருஷங்கள் பல ஆயிட்டது இல்லையா? என்னை தெரியல, ஆனால் நான் உங்களை பார்த்ததும் கண்டு கொண்டு விட்டேன். பற்கள் லேசாக தெரிய சிரித்தார் அவர். வாட்ட சாட்டமான தோற்றம், வயது 50 இருக்கும் என்ற அவளது உடனடியான கணிப்பு. நெற்றியை அகலமாக்கி கொண்டு பின்னால் நகர்ந்து கொண்டு நரையோடிய கிராப் பிரஸ்மிஸை லேசாக நரைத்த காதோர கருதாக்கள், குறுகுறுத்த கண்கள், சொந்தங்கொண்டாடி பேசுகிற மனிதர் யார் இவர்? திக்கென்ற உணர்வில் மறுபடியும் அந்த மனிதரை உற்று பார்த்தார். காலம் என் தோற்றத்தை கொஞ்சம் மாற்றி விட்டிருக்கு.
ஆனால் நீங்க அன்றில் இருந்தது போலவே அதே விமலாவாக இருக்கீங்க. மறுபடி பெரிதாக புன்னகை செய்தார். அந்த மனிதர் எத்தனை பெரிய பொய்! 20 ஆண்டுகளுக்கு பின்னரும் அப்படியே அவள் கொஞ்சம் மாறாது இருக்க முடியுமா என்ன? அவளது மூக்கு கண்ணாடியின் அகலப்பிரேமில் கண்களில் கடையோரம் ஆரம்பமாகி விட்டிருந்த சுருக்கங்கள் ஒளிந்து கொண்டிருந்தன. கூந்தலுக்கு சாயம், முகத்திற்கு ஒப்பனை, பொறுக்கெடுத்து அணிந்து கொண்ட நாசுக்கான நகைகள், கச்சிதமான உடற்கட்டு, இவையெல்லாம் அவளது உண்மை வயதிலிருந்து 10 ஆண்டுகள் ஒரேடியாக விழுங்கி விட்டிருந்தன. அதனால் அவள் இன்னும் இளம்பெண் போல வெளிப்பார்வைக்கு தெரிந்தாள். ஆனால் உற்று பார்த்தபோது அவள் வீட்டு கண்ணாடி உண்மையை சொல்லியது. 40 வயதை எட்டிவிட்டாய், நாய் குணத்தை கொண்டு விடாதே. அன்றாடம் அவளுக்கு அது எச்சரித்து கொண்டிருந்ததே. புருவங்களை சுருக்கி கொண்டு மூளையை ஒரு முறை கசக்கி விட்டு கொண்டாள். பளிச்சென்று ஞாபகத்தில் வந்து நின்றார் அவர். மிஸ்டர் சிவனேசன் தானே? மெல்லிய குரலில் கேட்டாள். முகம் முழுவதும் சிரிப்பில் மலர அவள் அருகே காலியாக கிடந்த நாற்காலியில் சிவனேசன் அமர்ந்து கொண்டார். கடைசியில் கண்டுபிடிச்சிட்டீங்களே, மறந்து போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்லுவேன் தோழி? புல்லாங்குழல் இசையை ஒளிபெருக்கி மண்டபம் முழுவதும் பரப்பி கொண்டிருந்தது. நேசம் மறைக்கவில்லை எனில் நினைவு முகம் மறக்கலாமோ? முகத்தை சுழித்து கொண்டாள் விமலா. கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்போது தனியார் தொழிற்சாலையை கவனித்து கொண்டு வரீங்கன்னு, சரிதானே? தலையை அசைத்தாள் அவள். வார்த்தைகள் தொண்டையிலே நின்று விட்டன. நான் சென்னையிலே குடிவந்து விட்டேன். சொல்லியபடி தனது சட்டைப்பையிலிருந்து பர்ஸை எடுத்து தமது பெயர் பொறித்த விசிட்டிங் கார்டை அவளிடம் நீட்டினார். உங்கள் முகவரியை சொல்ல தேவையில்லை. டெலிஃபோன் டைரக்டரில் இருந்து பார்த்து குறிச்சு வச்சு கொண்டிருக்கேன். அடையாறில் தங்கியிருக்கீங்கன்னு தெரியுது கூட. மகள் இருக்கிறாள், காலேஜ் படிக்கிற பெண், சுருக்கமாக கூறினாள். அதற்குள் மேனேஜரின் மனைவி அருகில் பவ்யமாக குனிந்து மெல்லிய குரலில் சொன்னாள், நீங்க இருந்து சாப்பிட்டு விட்டு போகணும். காலை மூர்த்தத்தின் போது காப்பி கூட சாப்பிடலைன்னு வீட்டில் அவர் வருத்தப்பட்டார். நான் ராத்திரி வேளையில் சாப்பிடுவது இல்லை. ஒரு நாள் சாப்பிட்டால் உடம்பு கெட்டு விடாது. இது உங்க வீட்டு கல்யாணம். நீங்க ஒரு வாய் சாப்பிடாமல் போனால் நாங்கள் விடமாட்டோம். வீட்டிற்கு விரைவாக திரும்ப நினைத்த விமலா முதல் பந்தியிலேயே சாப்பிட எழுந்து விட்டாள். சாப்பாட்டு காலில் அவள் பக்கத்திலேயே வந்து அமர்ந்து கொண்டார் சிவனேசன். வடநாட்டிலேயே வேலை செய்து கொண்டு வாழ்ந்து விட்டதாலே வந்த புதுதில் எனக்கு சென்னை வாசம் பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போது பழக்கமாகி விட்டது. வறட்சியாக புன்வரித்தாள் பதிலுக்கு அவள். என் மனைவி இறந்து இப்போ 4 வருஷம் ஆகிறது. பம்பாயில் தனியாக வசிக்க பிரியமில்லாமல் இந்த பக்கம் வந்துவிட்டேன். திருவல்லிக்கேணியிலே எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருந்தது. அதை விற்க வேண்டும் என்று பசங்க 2 பேரும் அடம்பிடித்தார்கள். துபாய் போய் சம்பாதித்து கொண்டு வந்த காசை செலவழித்து பிளாட் கட்டி போட்டு வாடகைக்கு விட விரும்பினார் ஒருவர். வேண்டியதை கொடுத்துட்டு என் பங்கை வங்கியில் போட்டு கொண்டு தனியே வசிக்கிறேன். பிள்ளைகள் 2 பேரும் வடக்கே வேலை பார்க்கிறார்கள். கூட வந்து இருக்க சொல்றாங்க. ஆனால் நான் என் சுதந்திரத்தை அதிகம் விரும்புகிறவன். தனியே இருக்க ஆசைப்படுகிறேன். சிரித்தபடி அப்பளத்தை ஒடித்து வாயில் திணித்து கொண்டார் சிவனேசன். மௌனமாக தலையசைத்தபடி சாப்பாட்டை குறித்து கொண்டிருந்தாள் அவள். எல்லாம் வந்ததா? மேனேஜரின் மனைவி புன்னையுடன் வந்து விசாரித்து விட்டு நகர்ந்தாள். என்னை பற்றி நான் ஓரளவு சொல்லிவிட்டேன். உங்களை பற்றி ஏதும் நீங்க சொல்லலையே. பாயசத்து கிண்ணத்தை கையில் வைத்து கொண்டு கேட்டார். நீங்க தான் என்னை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதை தவிர புதுசா சொல்ல ஒன்றும் இல்லையே. சொல்லிவிட்டு மெல்ல அவள் எழுந்திருந்தாள். மன்னிச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். குழந்தை தனியாக இருப்பா. உங்களோட உங்க தாயார் கூட இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவங்க போன வருஷம் இறந்துட்டாங்க. அப்படி ஒன்றும் அவங்களுக்கு வயசு ஆகலையே. காலம் அப்படியே செமிச்சு நிற்கிறதாக நாம நினைக்கிறோம். அது இறக்கை கட்டி கொண்டு பறக்கிறது. சொல்லியபடி அவள் நகர்ந்தாள். மேனேஜரிடம் சொல்லிக்கொண்டு அவர் மனைவி கொண்டு வந்த தந்த வெற்றிலை பாக்கு பலப்பையுடன் அவள் வெளியேறிய போது பின்னால் பலத்த காலடி ஓசை கேட்டது. திரும்பி பார்த்து திடுக்கிட்டு போனாள். மூச்சிறைக்கு சிவனேசன் ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தார். தயவுசெய்து உங்கள் காரில் என்னை பஸ் நிலையத்தில் விட முடியுமா? தாடை இருக்க தலையசைத்தாள். சிவனேசன் பாய்ந்து காரில் ஏறி அவளது பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். பஸ் நிலையத்தில் அவரை இறக்கிவிட்டு அவள் வீட்டுக்கு வேகமாக வந்து கொண்டிருந்தாள். மகள் ஜோதி கார் தோட்டத்திற்கு விரையும் முன் கதவு திறந்து விட்டாள். அம்மா, கல்யாண வீட்டில் சாப்பிட்டீங்களா? உங்க உடம்புக்கு ஒத்துக்காதே. நான் உங்களுக்காக மேஜை மேல் தட்டு வைத்து காத்திருக்கிறேன். ஒரே களைப்பா இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன் என்றபடி அவள் மாடிப்படிகளை வேகமாக கடந்து
தனது படுக்கையறை கதவை திறந்து விளக்கை போட்டாள். படுக்கை தலைமாட்டில் சாய்ந்த வாய்க்கில் வைக்கப்பட்டிருந்த கணவரது புகைப்படத்தில் பார்வை படர்ந்தது. கண்ணாடிக்குள் அடங்கியிருந்த கணேசன் அவளை புன்னகையுடன் பார்த்தார். இரவு உடை அணியாத அப்படியே உடுத்திச் சென்ற பட்டுச்சேலையுடன் அவள் படுக்கை மீது சரிந்து விட்டாள். திடீரென்று அவளுக்கு அழுகை வந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நாள் குமரி அழுத அழுகையின் தொடர்ச்சி போல தலையினை மீது முகத்தை பதித்து கொண்டு குலுங்கி அழுதாள். ஆனால் அன்று அழுததற்கும் இன்று அவள் கண்ணீர் பெருக்குவதற்கும் வித்தியாசம் அதிகம் இருந்தது. அன்று ஏமாற்றப்பட்டோம் என்ற துயரம் நெஞ்சை நொறுக்க அவமானத்தில் துடித்து அழுதாள். இன்று இழந்து விட்டோம் என்ற துயரம் நெஞ்சை பிழிய அவள் அடக்கமாட்டாது அழுதாள். அத்தியாயம் 2. தாய் மகள் என்ற 2 பேர் அடங்கிய சிறு குடும்பம் அது. அவர்கள் இருவரும் வசதியாக வாழ உதவ சில வேலைக்காரர்கள் இருந்தனர். ஆனால் எல்லாருமே நீண்ட காலம் அங்கேயே பணிபுரிந்து பழகிவிட்ட ஆட்கள். சமையல்காரமா சங்கரி எஜமானர் காலத்திலிருந்து வேலை செய்கிறவள். சிறு வயதிலே விதவையாகி கிராமத்தில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தவள். கணபதி இறக்கப்பட்டு அழைத்து வந்து சமையல் வேளையில் அமர்த்தினார். உறவுக்காரி போல அவருடன் ஒட்டி கொண்டு விட்டவள். தோட்டக்கார தங்கவேலு எஜமான் காலத்து ஆள். காது சிறிது மந்தமாகி முட்டிகளில் நோவு காண தொடங்கியிருந்தும் அம்மா விட்டு போக மனமின்றி தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். டிரைவர் கந்தசாமியும் பலகாலமாக வேலை பார்க்கிறவர். ஜோதி சிறு குழந்தையாக இருந்தபோது வந்தவர். அவளை தன் தோளில் தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தவர். இப்போது கல்லூரி மாணவியான அவளுக்கு கார் ஓட்டி கொண்டிருக்கும் பொறுப்பில் இருந்தார். வேலைக்காரி முனியம்மாளும் அப்படியே பல ஆண்டுகளாக அந்த வீட்டில் உழைத்து கொண்டிருந்தவள். ஒரு துருபை கூட தொடாத கை சுத்தக்காரி. ஆனால் வாய் கொஞ்சம் அதிகம். அள்ளி தெளித்த கோலம் போல அவசரமான வேலைகள். எப்படி இருந்தால் என்ன, நம்பிக்கை மிகவும் முக்கியமாயிற்றே என்று விமலா கண்டும் காணாமலும் இருந்தாள். தொழிற்சாலை நிர்வகிப்பதே அவளுக்கு பெரிய காரியமாக இருந்ததால் வீட்டு பொறுப்பு அனைத்தையும் ஜோதியிடம் ஒப்படைத்து விட்டிருந்தாள். BA இறுதியாண்டில் படித்துக் கொண்டிருந்த ஜோதி ரொம்பவே சுறுசுறுப்பான பெண், புத்திசாலி, எல்லாவற்றையும் விட அம்மாவிடம் மிகவும் பாசமான பெண். காலை வேளையில் எப்போதுமே வீடு 2 பட்டு போய்விடும். விமலா 8 மணிக்குள் தொழிற்சாலையில் இருக்க வேண்டியவள். ஜோதி கல்லூரிக்கு போக வேண்டும் என்று அவசரப்படுவாள். சமையல்காரி சங்கரி விடுவதற்கு முன்பே எழுந்து ஸ்நானத்தை முடித்து கொண்டு தானே துவைத்து காய வைத்து கொடியில் உலரப் போட்டிருக்கும் மாற்றுப்புடவை ரவிக்கைகளை அணிந்து கொண்டு ஈரத்தலையை துவட்டி அள்ளி முடிந்து கொண்டு பூஜையறை வேலையை கவனித்துவிட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தால் அவளுக்கு மூச்சு விட பொழுது இருக்காது. எத்தனை சீக்கிரம் அவள் எழுந்திருந்த போதிலும் விமலா தொழிற்சாலைக்கு செல்ல தயாராக மாடியில் இருந்து கீழே வருவதற்குள் அவள் பதறிப்போய் விடுவாள். சூடான பாத்திரங்களை அவசரத்தில் தொட்டுவிட்டு கையை உதறிக்கொண்டு தவிப்பாள். சட்னிக்கு உப்பு போட்டு அரைத்தோமோ என்ற சந்தேகத்தில் திகைப்பாள். தாயும் மகளும் காப்பி பலகாரம் சாப்பிட வந்து மேஜையறையே தட்டுகளையும் டம்ளர்களையும் கொண்டு வைக்க அவசரப்பட்டு வாசற்படியில் தடுக்கி கொண்டு வருவாள். வேலைக்காரி முனியம்மாள் அப்பொழுதுதான் சாப்பாட்டறையை சுத்தம் செய்ய துடைப்பதுடன் வந்து நிற்பாள். சீக்கிரம் அம்மா வந்துட்டு இருக்காங்க எச்சரிப்பாள் சங்கரி. அன்று காலை விமலா மாடியிலிருந்து இறங்கி வந்தபோது சங்கரி கவனித்தாள். அம்மாவின் முகம் லேசாக உப்பி இமைகள் வீங்கி கண்கள் சிவந்திருந்தன. அழுது இருக்காங்க போல. எதற்காக? சில தினங்களுக்கு முன்னதானே கணபதியின் மறைவினால் வந்து போனது. வழக்கம் போல விமலா அந்த நாளில் சம்பகம் கருணை இல்லத்துக்கு குழந்தைகளின் பகல் உணவு செலவை ஏற்றுக்கொண்டாள். வடைப்பாயத்துடன் 300 குழந்தைகள் வயிறு முட்ட சாப்பிட்டனர். அன்று முழுவதும் விமலா துயரத்தில் துவண்டு கிடந்தாள். குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு திரு கணபதியின் நினைவு நாள் விருந்து அளிக்கப்படுகிறது. அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு விமலா அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடணும். தலைவி வழக்கமாக சொல்வதை கூட குழந்தைகள் ஒரே கோஷமாக நன்றி அம்மா என்று கத்திய போது விமலா கண்கள் பனித்து போனாள். அன்று மாலை மலர் மாலை ஒன்றை வாங்கி கொண்டு வந்தவள் தன் கரத்தாலே கணவரது போட்டோவுக்கு சூட்டிவிட்டு காப்பியை கூட சாப்பிடாது படுக்கை அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். இரவு சாப்பாட்டிற்கு இறங்கி வந்தபோது இன்று போலத்தான் அழுத முகமாகவும் சிவந்த கண்களுமாக காணப்பட்டாள். பலவாறு எண்ணியபடி சங்கரி தட்டில் இட்லிகளை வைத்து சாம்பாரை ஊற்றி நெய்யை வார்த்தாள். ஒரு இட்லி போதும் என்று முணுமுணுத்தவளை மிகவும் பரிவுடன் பார்த்தாள் அவள். சாப்பிட்றதே 2 இட்லி, அதையும் ஏன் குறைக்கணும்? உங்களுக்கு நான் சொல்லணுமா அம்மா? ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும்னு சொல்லியிருக்காங்களே. அன்போடு கூறிய வண்ணம் காப்பி டம்ளரை அருகில் நகர்த்தி வைத்தாள். விமலா நிமிர்ந்து அவளை பார்த்து லேசாக
புன்னகைத்தாள். தலையை அசைத்துவிட்டு மௌனமாக சாப்பிடத் தொடங்கினாள். சமையல்காரம்மா உள்ளே சென்றதும் மகள் தன் கையை நீட்டி அம்மாவின் கரத்தை ஆதரவுடன் பற்றி கொண்டாள். அம்மா, வருத்தப்படாதீங்க, இது தவிர்க்க முடியாத பிரிவாச்சே அம்மா என்றாள். மகளின் முகத்தை பார்த்து மௌனமாக முறுவலித்தாள் விமலா. அவள் மனதை கலவரப்படுத்தி துயரத்தில் தாங்க முடியாத துன்ப நினைவில் கண்ணீர் சொரிய செய்த சங்கதி முற்றிலும் வேறு என்று அவள் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. அவள் உள்ளத்திலே அடைத்து கிடக்கும் சில ரகசியங்களை அவள் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லையே. விரிவாக காப்பியை சாப்பிட்டுவிட்டு எழுந்து கையை கழுவிக்கொண்டு தனது தோல்பையுடன் புறப்பட்டாள். மகள் கல்லூரிக்கு செல்ல மாருதி காரை வைத்துவிட்டு அம்பாசிடரில் ஏறிக்கொண்டாள். கடமை ஒன்றை செய்யும் தீவிரத்துடன் கிளம்பி பழக்கப்பட்டவள் இன்று உணர்வுகள் தொய்ந்து உற்சாகமின்றி புறப்பட்டிருந்தாள். தொழிற்சாலைக்குள் நுழைந்து வண்டியை நிறுத்தத்தில் விட்டுவிட்டு கவனிக்க வேண்டிய காரியங்களில் மும்முரமாகி போனாள். 10 மணி அளவில் தேநீர் இடைவெளியின் போது தன் அறைக்கு வந்து உட்கார்ந்தாள். பையன் சூடான தேநீரை கோப்பையில் நிறைத்து எடுத்து கொண்டு வந்து அவள் முன் வைத்துவிட்டு போனான். கோப்பை எடுத்து மெல்ல பருகி கொண்டே மேஜை மேலே இருந்ததொரு ஃபைலை புரட்டி கொண்டிருந்த போது தொலைபேசி கிணுகிணுத்தது. மறுமுனையில் சிவனேசனின் கரகரத்த குரல். உங்களை நான் தொல்லைப்படுத்துகிறதாக நினைக்கக்கூடாது, சொல்லுங்கோ சங்கதியை தெளிவான குரலில் கேட்டாள். நேத்திக்கு அந்த கல்யாணத்தில் உங்களை சந்திப்பேன்னு நான் கனவிலும் நினைக்கல. வீட்டுக்கு திரும்பினதும் எனக்கு வெகு நேரம் பல விஷயங்களின் ஞாபகம் வந்து மனது ஒரே குழப்பமாகி விட்டது. எனக்கும் பல சங்கதிகள் நினைப்புக்கு வந்தன. மனசு வேதனைப்பட்டது. அப்படியே விமலா இதை கேட்க எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருந்தது. இருவரும் ஒரே மாதிரியாத்தான் சென்றிருக்கோம். லேசாக இருமினாள் விமலா. மறுமுனையிலிருந்து சிவனேசன் சட்டென்று கவலையுடன் வினவினார். உடம்புக்கு சுகமில்லையா? இரும்புறீங்களே. நல்ல சுகத்தோடு தான் இருக்கேன். லேசா ஜலதோஷம், அவ்வளவுதான். இந்த வயசுல நாம ரொம்ப ஜாக்கிரதை உடம்பை பார்த்துக்கணும். பல வியாதிகளும் சட்டென்று பிடித்து கொள்ளும் வயது இது. பல ஆசையிலும் கூட சொல்லலாம் இல்லையா? சிரித்தாள் அவள். எப்பொழுதும் போல வேடிக்கையாகத்தான் பேசுறீங்க. அதையெல்லாம் நான் மறக்கலை. மௌனமாக இருந்தாள் விமலா. ஹலோ, கேட்கிறதா? உரத்த குரலில் மறுபக்கத்தில் சிவனேசன் கத்தினார். அண்ணா, கேட்கிறது, சொல்லுங்கோ. இன்னும் ஒரே நிமிஷம்தான் நான் பேச முடியும். பிறகு இங்கே ரொம்ப வேலை இருக்கு. என்னை போல ரிட்டையர்டு ஆயிடலன்னு சொல்ல வரீங்க. புரிகிறது. உங்க நேரத்தை வீணாக்க மாட்டேன். உங்களை சந்திச்சது பற்றி ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ என்று மேலே தொடராது தொலைபேசியை வைத்தாள். மீண்டும் நெஞ்சில் ஒரு படபடப்பு. முகத்தில் குப்பென்று வியர்வை அரும்பி காதோரங்களில் வழிந்து ஓடியது. கைக்குட்டையால் துடைத்து கொண்டால் உடல் முழுவதும் அனலாகிவிட்டது போன்றதோர் எரிச்சல். மேஜை மீது பையன் வைத்து விட்டு போயிருந்த கண்ணாடி கூஜாவில் இருந்த ஐஸ் தண்ணரை டம்ளரில் ஊற்றி வேகமாக குடித்தாள். அப்பொழுதும் எரிச்சல் அடங்கவில்லை போல மூக்கும் முகமும் கபகபென்று எரிந்தது. மார்பு வேகமாக துடித்தது. உள்ளங்கையில் வேர்வையில் நனைந்து போயின. மேற்பார்வையிட்டு யோசனை சொல்ல வேண்டிய வேலைகளை அன்று அவள் முன்னதாக முடித்து கொண்டு விட்டதால் கொஞ்சம் ஓய்வாக தன் அறையில் இருக்க நேரம் இருந்தது. ஆனால் மனம் ஓய்வாக இருக்க மறுத்தது. கடந்த காலத்து சங்கதிகளை அவள் மறக்க விரும்பி குழி தோண்டி புதைத்து விட்டிருந்த விஷயங்களை திருப்பி அசை போட ஆரம்பித்து விட்டது. ஒரு சிங்கத்தின் முதுகின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதை அடக்கிவிட முடியும். இன்னும் என்னவெல்லாமோ செய்ய முடியும். ஆனால் இந்த சிந்தையை அடக்கி என்று சும்மா சொல்லவில்லை. அவளது சிந்தனையில் கடந்த காலத்து நினைவுகள் நீர்வீழ்ச்சியாக விரைவாக தோன்றத் தொடங்கின. தன்னை மறந்து பிரமித்து போய் உட்கார்ந்தாள். அத்தியாயம் 3. இப்போது அவளுக்கு ஜோதியை விட 2 வயது கூடுதலாக இருக்கும். இளமை பருவத்தில் செழுமையில் மாநிலமாக இருந்தும் ஒப்பனைகள் இல்லாத போதும் பார்க்க பளிச்சென்றுதான் இருந்தாள். உடைய உயரமான தோற்றம் கல்யாண வயசு தாண்டி போண்டு போகிறதே என்று அம்மா கவலைப்பட்டு கொண்டிருந்த காலம். உன் வயதில் எனக்கு கல்யாணமாகி உன் அண்ணன் கைக்குழந்தையாக இருந்தான் என்ற அம்மா அழுத்து கொண்ட போது குற்ற உணர்வில் தவித்தாள். வந்த வரன்கள் பல காரணங்களால் தட்டி போயின. அது என்னவோ அவளுடைய பிசகு போன்ற ஒரு தவிப்பு அவளுள் ஏற்பட்டிருந்தது. 2 பெண்கள் 1 பிள்ளை என்ற அளவானதொரு குடும்பம்தான். ஆனாலும் 2 பெண்கள். கல்யாணம் செய்து கொடுத்து கரையேற்ற வேண்டுமே. அம்மா அடிக்கடி கவலையில் முனகினாள். புரசைவாக்கம் பொன்னம்பல தெருவில் இருந்த ஓட்டுக்கூரை வீடுதான் அப்பாவின் ஆஸ்தி. அப்பா வேலையிலிருந்து ஓய்வு வந்ததும் கிடைத்த சொற்ப பென்ஷனில் குடும்பத்தை நிர்வகிக்க அம்மா ரொம்பவே தவித்து போனாள். அண்ணனுக்கு வேலை கிடைத்த பின்னர் தான் அவர்களின் வீட்டில் தாராளமாக 3 வேளை எல்லோரும் சாப்பிட முடிந்தது.
தங்கை சுமதி BA முதல் வகுப்பில் இருந்தபோது அவள் தன் கல்லூரி படிப்பை முடித்துக்கொண்டு வீட்டில் இருந்தாள். வேலைக்கு அனுப்பி அவளது சம்பாத்தியத்தில் வாழ அப்பாவுக்கு விருப்பமே இல்லாததால் வீட்டோடு தங்கி அடுப்பங்கரையில் அம்மாவுக்கு உதவி கொண்டு அவள் அழுத்து விட்டிருந்த சமயம் பெங்களூரிலிருந்து பெரியம்மா அவர்களை பார்க்க வந்திருந்தாள். அம்மாவின் அக்கா நல்ல இடத்திலே வாழ்க்கப்பட்டவள். கணவன் போன பின்னரும் அவர் விட்டு போன சொத்துக்களுடன் சுகமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாள். பண உதவி செய்ய விரைவாக முன்வரவிட்டாலும் பெரியம்மா விமலாவை தன்னுடன் அழைத்து சென்று கொஞ்ச நாள் வைத்திருந்து ஏதாவது வரன் அமைகிறதா என்று பார்க்க பிரியப்பட்டாள். கூட பிறந்த சகோதரி தானே, தன்னந்தனியாக ஒரு வேலைக்காரி துணையுடன் வாழ்கிறார். கொஞ்ச நாள் பெங்களூருக்கு போய் இருந்து விட்டு வரட்டும், அக்காவுக்கும் உதவியாக இருப்பாள். அப்படியே ஒரு நல்லவரன் கிட்டினால் நமக்கும் நன்மையாகும். அம்மா சொன்னதை அப்பா மறுக்க முடியவில்லை. ஊர் திரும்பிய பெரியம்மாவுடன் படுகுஷியாக கிளம்பிவிட்டாள். அவளது ஆயுளில் அதுதான் முதல் முறை சென்னை விட்டு அயல் ஊருக்கு செல்வது. வெயிலை வாரி கொட்டிய சென்னை, கோடையிலிருந்து விடுதலை, ஓட்டுக்கூரை வீட்டிலிருந்து கொஞ்ச நாட்கள் பங்களாவாசம், கார் சவாரி, கடைத்தெரு சுற்றல் என்ற எதிர்பார்ப்புகளில் உற்சாகமாக புறப்பட்டு இருந்தாள். அவளது எதிர்பார்ப்புகள் வீணாகவில்லை. பெரியம்மா அவளிடம் பிரியமாகத்தான் நடந்து கொண்டாள். பெரியம்மாவுடன் காரில் ஏறிக்கொண்டு ஊரை சுற்றி பார்த்து மகிழ்ந்தாள். அவளது சிநேகிதிகள் பலரின் அறிமுகம் கிட்டியது. பெரியம்மா தாராள மனதுடன் தனது பழைய பட்டுச்சேலைகள் 2 அவளுக்கு உடுத்தி கொள்ள கொடுத்து விட்டிருந்தாள். அவற்றை அணிந்து கொண்டு அவள் பெரியம்மாவின் தோழி வீட்டு விருந்திற்கும் சினிமாவிற்கும் சென்று மகிழ்ந்தாள். ஒரு நாள் கூட வீட்டிலேயே தங்காதது போல் உற்சாகத்துடன் இருவரும் ஊரை சுற்றி கொண்டிருந்தனர். அங்கேதான் முதலாக அவள் சிவனேசனை சந்தித்தாள். அப்போது அவன் இன்ஜினியர் பட்டம் பெற்ற இளைஞன். பெரியம்மாவின் தோழி வசந்தாவின் பேர குழந்தையின் ஆண்டு நிறைவு வைபவத்தின் போதுதான் அவள் சிவனேசனை அந்த வீட்டில் பார்க்க நேரிட்டது. வசந்தா அம்மாவுக்கு தூரத்து உறவு பையன். அவளைப் போல பெங்களூரை சுற்றி பார்த்து மகிழ வந்திருந்தவன். மதுரை பக்கத்து கிராமத்தில் இருந்து வருகிறவன். பம்பாயில் விரைவில் உத்தியோகத்தில் அமரும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. இத்தனையும் அறிமுகமான சில நிமிடங்களிலே அவன் சொல்லிவிட்டான். விருந்தின் போது இருவரும் தனியே ஒரு பக்கம் நின்று கொண்டு பேச நிறைய சந்தர்ப்பங்கள் கிட்டின. புரசைவாக்கம் பொன்னம்பல தெரு மனிதர்களைப் போல வசந்தா வீட்டவர்களுக்கு குறுகிய நோக்கம் இருக்கவில்லை. வந்திருந்த பெண்களும் ஆண்களும் நாணிக்கோணிக்கொள்ளாமல் நன்றாகவே நின்று நிதானித்து பேசி சிரித்து மகிழ்ந்தார்கள். முதல் நாள் அறிமுகத்திலேயே அவளும் சிவனேசனும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். அதற்கு பின்னர் அவர்களது சந்திப்பு வீட்டிலும் தோட்டத்திலும் பின்னர் கடத்தெருவிலும் பூங்காவிலும் தொடர்ந்து கொண்டு போனது. அவளை தேடிக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு சிவனேசன் வந்ததை பெரியம்மா தவறாகவே கொள்ளவில்லை. அவனும் தொடர்ந்து வந்து போய் கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் இருவரும் பொதுவான பல சங்கதிகளை பேசிவிட்டிருந்தனர். பின்னர் கல்லூரி படிப்பு இத்தியாதிகள். அதற்கு பின்னர் அவர்களுக்கு பிடித்த பிடிக்காத சங்கதிகள் வெகுவாக பேசிக்கொண்டனர். வசந்தா அம்மா தங்கள் குடும்பத்துடன் மைசூர் சுற்றுலா கிளம்பிய போது விமலாவையும் பெரியம்மாவையும் தங்களுடன் கூட வரும்படி அழைத்திருந்தாள். வண்ண விளக்குகளுடன் பிரமிப்பூட்டிய பிருந்தாவன தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்த போதுதான் சிவனேசன் அவளிடம் சொன்னான். எத்தனை அழகாக இருக்கு பார்த்தீங்களா? அவள் கேட்டாள். உன்னை விட எனக்கு இது அழகாக தென்படவில்லை. திடுக்கிட்டு போய் அவள் திரும்பி அவனை பார்த்தாள். நெஞ்சு பரவசத்தில் துடித்தது. இப்படி உட்கார், உன்னோட பேசணும், அவங்க எல்லாம் சுத்தி பார்க்க போயிருக்காங்க என்று சிமெண்ட் ஆசனம் ஒன்றை காட்ட அவள் அமர்ந்தாள். இனிய பின் மாலை பொழுது. வண்ண விளக்குகளில் கண்கொள்ளா காட்சி. உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கே வருடிய தென்றல். அந்த அழகான சூழ்நிலையை அவள் படித்து சுவைத்த பல காதல் நவீனங்களில் வருவது போல் அவன் சொன்னான். வசந்தா, அத்தை வீட்டில் உள்ளன சந்தித்த முதல் நாளே என் மனதை உன்னிடம் பறி கொடுத்துட்டேன். ஐ லவ் யூ விமலா. உன்னை நான் கல்யாணம் செய்துக்க விரும்புகிறேன். சம்மதமா? கதைகளில் வருவது போல் சினிமாவில் அவள் பார்த்த காதல் காட்சியைப் போல் அவளால் நம்ப முடியவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? சிவனேசன் அந்தஸ்தில் அவர்களை விட உயர்ந்தவன். அவன் அப்பா பம்பாயில் ஒரு முக்கிய நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரி. பம்பாயில் மாதுங்காவில் அவர்களுக்கு சொந்தமான பிளாட் ஒன்று இருக்கிறது. சென்னையில் கூட ஒரு வீடு உள்ளது. அவன் தாய் பெரிய இடத்து பெண். விரைவில் வேலைக்கு அமரப்போகும் இளம் இன்ஜினியர். பார்க்க அவளை விட அழகானவன். எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள். அவளை காதலிக்கிறான். கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். அவளுக்கும் அவனை பிடித்திருந்தது. அவனுடன் இன்று பேசி சிரிப்பதை ரசித்தாள். அவனது தோழமை இனித்தது. ஒரு சமயம் அதுதான் காதலா? என்ன யோசிக்கிற? நம் கல்யாணத்தில் ஜாதி சமய பிரச்சனை எதுவும் குறுக்கிடாது. அதனால் நாம் கவலைப்பட தேவையில்லை. அந்தஸ்து குறுக்கிட்டால் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பின் அந்தஸ்து எப்படி குறுக்கிடும்?
கட்டுக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி ஒப்புதல் தந்துவிட்டாள். அதற்கு பின்னர் அங்கே தங்கியிருந்த நாட்கள் எப்படித்தான் மாயமாக மறைந்தனவோ அவளுக்கே தெரியாது. நான் சொல்லித்தானே அழைத்து கொண்டு வந்தேன். பெங்களூரில் உனக்கு தக்க வரன் கிடைக்கலாம்னு எதிர்பார்த்தேன். கிடைச்சிட்டது. பெரியம்மா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? எல்லா பொறுப்பையும் என்கிட்ட விட்டுடு. நான் இந்த கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன். பெரியம்மா மிகவும் பாடுபட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். தன் தோழி வசந்தா மூலம் கல்யாண பேச்சு ஆரம்பித்தாள். அது அவ்வளவு சுலபமான காரியமாக இருக்கவில்லை. பம்பாயிலிருந்து வசந்தாவிற்கு தந்தி வந்தது. உடனே சிவனேசனை அனுப்புவோம். அவன் வேலையில் வேண்டிய ஆர்டர் வந்து இருக்கிறது. சிவனேசன் புறப்பட்டு போனதுமே உலகமே இருண்டு போய்விட்டது போன்றதொரு மகிழ்ச்சி விமலாவுக்கு. பெரியம்மா ரொம்பவே பிடிவாதக்காரி. எப்படியாவது அந்த வரனை விமலாவுக்கு முடித்து விட வேண்டும் என்றதொரு வீம்பு. பையனுக்கு தன் கைப்பட கடிதங்கள் எழுதி வேப்பிலை அடித்து விட்டிருந்தாள். விமலாவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். அவளை காதலிக்கிறேன். இல்லாவிட்டால் உயிரே போய்விடும் என்று அவன் பயமுறுத்த கடிதங்கள் வசந்தாவிற்கும் அவனது பெற்றோருக்கும் இடையே பறக்க முடிவில் அவர்கள் அரை மனதுடன் ஒப்புதல் தந்து விட்டிருந்தனர். பெண் பார்க்கும் படலம் ஆரம்பித்தது. பெண்ணை அவளது வீட்டிலேயே பெற்றோர் உற்றார் சூழ்நிலையே பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார் சிவனேசனின் தந்தை. பெரியம்மா ஒப்புக்கொண்டாள். போன இடத்தில் தங்கள் மகளுக்கு ஒரு நல்ல வரனை கண்டுபிடித்து விட்டாள் என்று பெரியம்மாவுக்கு வீட்டில் ஒரே புகழ். அத்தியாயம் 4. பெண் பார்க்க அந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் எல்லோரும் பம்பாயிலிருந்து வருகிறார்கள் என்பதும் அம்மா பரபரப்படைந்து போனாள். கூடத்தில் இங்கும் அங்கும் தொங்கிய ஒட்டடைகளை தட்டி அவசரமாக சுவருக்கு சுண்ணாம்படித்து நாற்காலியின் ஒடிந்த காலை தச்சரிடம் கொடுத்து சீராக்கி தரையை கழுவி துடைத்தாள். வீட்டை சுத்தமாக்கி முற்றத்து பாசியை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்த்து கழுவி அண்டாவை பளபளக்க தேய்த்து நீர் நிறைத்து வீட்டை துப்புரவாக்கினாள். ஆனால் சின்ன ஓட்டுக்கூரை வீட்டை ஒரு நிமிடத்தில் பங்களாவாக்கி விட அவரிடம் என்ன பூதமா சேவகம் செய்து கொண்டிருந்தது. ஜீபூம்பா என்றவுடன் அங்கே ஒரு மாட மாளிகை வந்துவிடுமா? அதே ஓட்டுக்கூரை வீடுதானே. தாயும் எருமை மாடும் நடைபோட்டு கொண்டிருந்த அதே குறுகிய சந்துதானே அவர்கள் வசித்த தெரு. அவர்கள் வீட்டில் பெண் பார்க்க பெரிய இடத்திலிருந்து வரப்போகிறார்கள் என்று குப்பையை கொண்டு தெருக்கோடி குப்பை தொட்டியில் பொருள்களை போடுங்கள், வாசலில் கொட்டாதீர்கள் என்று அடுத்த வீட்டுக்காரியை அதட்டி மிரட்ட முடியுமா? மூக்கை பிடித்து கொள்ளாத குறை. முகத்தை சுழித்து கொண்டு சிவனேசனின் பெற்றோர்கள் தங்கள் உறவினர் படையுடன் வந்து இறங்கினர். மாப்பிள்ளை பையனது அம்மாவை பார்த்ததுமே விமலாவின் தாய் பயந்து நடுங்கிவிட்டாள். அவள் உடுத்திருந்த நூல் சேலையை பார்த்து சிரித்து கேலி செய்வது போல் அந்த அம்மாள் பட்டையான ஜரியக்கரை வைத்த காஞ்சிபுரம் பட்டில், கழுத்திலும் கைகளிலும் தங்கம் மின்ன, காது மூக்குகளில் வைரம் வெளிச்சம் போட, தலை நிறைய மல்லிகைப்பூவும் நெற்றியில் இருந்த குங்கும பொட்டுமாக பலத்த அலங்காரத்துடன் வந்திருந்தாள். அப்பா அண்ணன் எல்லோரும் சலவையில் இருந்து எடுத்த வேட்டி சட்டைகளை தான் அணிந்திருந்தனர். ஆனாலும் முகத்திலே உண்மையான அந்தஸ்து அச்சடித்து விட்டிருந்தது. அவள் பெரியம்மாவின் உபயமான பட்டுச்சேலையில் லேசான ஒப்பனையில் வந்து கூடத்தில் அவர்கள் முன் நின்றாள். சிவனேசன் பெற்றோர்களை கண்டு அவள் நெஞ்சு படபடவென்று துடித்தது. உயர்மட்டத்து வாசியிலான இவர்கள் அவளை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா? அரசன் காப்பாச்சுவா சொன்னான், சபையில் வந்து நிற்கும் இந்த அழகான பிச்சைக்காரிதான் எனது ராணி. அப்படி ஒரு ஆங்கில கவிதைகளை பள்ளி நாளில் படித்திருக்கும் ஞாபகம் வந்தது. சிவனேசனுக்கு அந்த மன்னனின் துணிச்சல் இருக்குமா? அவர்களுக்குத்தான் இரக்கம் இருக்குமா? இரண்டு உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பும்போது குறுக்கீடு செய்யாது அவர்களை திருமணத்தில் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற பெரிய மனம் அவர்களுக்கு இருக்குமா? கடன்பட்டு அம்மா நெய் ஒழுக செய்திருந்த சொஞ்சியில் அவர்கள் கையை வைக்கவில்லை. ஒரு வாய் காப்பியை குடித்துவிட்டு டம்ளரை அசட்டையாக முக்காலி மீது வைத்ததை கண்டபோது அவள் பயந்து விட்டாள். விடைபெற்று கொண்டு வெளியே சொல்லும்போது சிவனேசனின் தாய் மகனிடம் அடிக்குரலில் சொன்னது அவளுக்கு துல்லியமாக கேட்டது. பெரிய பூலோக ரம்பேன்னு வர்ணிச்சியே, பெண் மாநிறமா இருக்கா, கழுதையும் குட்டியில அழகும்பாங்க, அது போல இள வயது பார்க்க கலையா இருக்கா, தாளம் நிறத்துல, உனக்கு தங்கக்குடி போல் நான் பார்த்து வச்சிருக்கேன் வேறொரு இடத்தில். என்னடா இப்படி ஒரு பிடிவாதம்? அம்மாக்காரி பெரிய முட்டுக்கட்டை போடுகிறாள் போலிருக்கு என்று இடிந்து போய்விட்டாள். அவள் இரவு முழுவதும் ஓசைப்படாத அழுதாள். மறுநாள், அதற்கடுத்த நாள், அதற்கு பின்னர் வந்த நாட்கள் எல்லாம் நத்தையாக ஊர்ந்து வேதனையாக எதிர்பார்ப்பில் வீடு தவித்து கொண்டிருந்த போது பம்பாயில் இருந்து வந்த கடிதத்தை அப்பா ஆவலுடன் பிரித்தார். என்ன எழுதியிருக்காங்க? அம்மா பரபரப்புடன் கையில் பிடித்த கரண்டியை அடுப்பங்கரை மேடை மீது வைத்துவிட்டு
வர மறுத்து அப்படியே ஓடி வந்தாள். வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த அண்ணன் பஸ்ஸை தவறவிட்டாலும் பரவாயில்லை என்று திரும்ப உள்ளே வந்தான். கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த தங்கை புத்தக சுமையுடன் நடையில் நின்று விட்டாள். அப்பாவுக்கு பேச்சு வரவில்லை. திக்கி திணறினார். அத்தனை சந்தோஷம். நம்ம விமலாவை அவங்களுக்கு பிடிச்சிருக்காம். கல்யாணத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. சீக்கிரம் முகூர்த்தம் வைத்து கொள்ளணுமாம். எல்லாத்தையும் வசந்தா அம்மாவும் பெங்களூர் பெரியம்மாவும் பேசி தீர்மானம் செய்து முடிக்கணுமாம். அன்று அவர்கள் வீடு அமக்கலமாக பட்டு போயிற்று. விமலாக்கு இந்த நல்ல இடம் கிடைத்து விட்டதே என்று தாங்க முடியாத மகிழ்ச்சியால் அம்மா அன்று ரொம்ப ஜோராக சமைத்து போட்டாள். அப்பா தோளில் துண்டை உதறி போட்டுக்கொண்டு தெருமுனையில் இருந்த பழக்கடையிலிருந்து ஒரு சீப்பு மலை வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு வந்தார். அண்ணா வேலையிலிருந்து திரும்பி வந்தபோது வழியில் இருந்த மிட்டா கடையிலிருந்து பாம்பே அல்வா வாங்கி கொண்டு வந்தான். தங்கை அவள் பங்குக்கு கல்லூரிக்கு அன்று மட்டம் போட்டாள். அவள் மகிழ்ச்சி சமுத்திரத்தில் மூழ்கி போய்விட்டாள். அத்தியாயம் 5. கல்யாணத்துக்கு சில தினங்களே தான் இருந்தன. பெங்களூர் வசந்தா அம்மாவும் பெரியம்மாவும் தான் கூடி இரு தரப்பினருக்காகவும் கல்யாண பேரங்களை பேசி முடித்தனர். பையன் விரும்பினான் என்பதற்காக சிவனேசன் தாய் விட்டு கொடுக்கிறாள். ஆனால் சம்பிரதாயங்களை ஒரேடியாக சுருக்கிக் கொள்ள முடியாது. வசந்தா அம்மா அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு இருந்தாள். பம்பாயிலிருந்து அவர்கள் அனைவரும் சென்னைக்கு வந்து போக வேண்டிய முதல் வகுப்பு ரயில் டிக்கெட் செலவு. அவர்கள் கல்யாண மண்டபத்தில் கொச்சிக்கடியில் அவதிப்பட தயாராக இருக்கவில்லை. அதனால் வசதியாக தங்க அருகில் இருக்கும் நல்ல ஹோட்டல் ஒன்றில் ஏற்பாடு செய்து தர வேண்டும். அவர்கள் பக்கத்து பெண்களுக்கு சேலை எடுத்து கொடுத்து மரியாதை செய்ய கைச்செலவுக்கு 5000. மளிகை கடை ஜாபிதா போன்ற ஒரு நீண்ட பட்டியலை வசந்தா கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு இரவு ரயிலில் பயணப்பட்டு பெரியம்மா வந்து நிற்க அவர்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள். தலையை கொடுத்தாகிவிட்டது, வெட்டும் கத்திக்கு பயப்படலாமோ என்று அப்பா விவாதித்தார். தமது சேமிப்பு முழுவதையும் அவள் கல்யாணத்துக்கு செலவு செய்வதென்று ஓரங்கட்டி வைத்து விட்டார். கைச்செலவுக்கு என்று மாற்று பெயர் எதற்கு? நேரே இத்தனை வரதட்சணை, இத்தனை சீர்வரிசைக்கு என்று பளிச்சென்று கேட்டுவிடலாமே. இது என்ன மூடு மந்திரம்? அம்மா முணுமுணுத்தாள். அடுத்ததாக ஒரு பெண் கல்யாணத்துக்கு நிற்பதை பற்றி கூட சிந்திக்காது எப்படியாவது பெரியவளை தள்ளிவிட்டால் போதும் என்ற தவிப்பில் தாலியை மட்டும் தன் கழுத்திலே தங்கவிட்டு கொண்டு மற்ற நகைகள் அனைத்தையும் சுழற்றி கடையில் கொடுத்து அழிக்கச் செய்து புதிதாக 2 சவரனில் சங்கிலி கொத்தும் கைகளுக்கு 2 ஜோடி வளையலிலும் செய்து போட்டாள். அதோடு மட்டுமா, மளிகை கடை சாமான்கள் எழுதும்போது தலைப்பில் முதலாவதாக உப்பு இடம்பெறுவது வழக்கம். உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பதற்காக போலும் கல்யாண வீட்டவர்கள் தந்த ஜாபிதாவில் முதலாவதாக வைரத்தோடு என்ற ஐட்டம் தலைமை வகித்து கொண்டிருந்தது. நல்ல வேளை அவள் அந்த காலத்து பெண் மூக்கு குத்தி கொள்ளவில்லை. இந்த காலத்தை போல நாகரிகம் கொண்டாடி கொண்டு மூக்கை குத்தி கொண்டு தோடு போடும் காதின் மேல் சின்னதாக ஒரு மூக்குத்தி போட குத்தி கொண்டிருந்தாலோ சிவனேசன் அம்மாள் அவர்களை விட்டு வைத்திருக்க மாட்டாள். வைர மூக்குத்தி, ஒற்றைக்கல் வைரக்கிராம்பு காதணி என்ற ஜாபிதாவின் நீளத்தை பெருக்கி விட்டிருப்பாள். அண்ணா தன் பங்கிற்கு அவளுக்கு வைரத்தோடு வாங்கி போட சம்மதம் தெரிவித்து விட்டிருந்தான். அந்த காலத்தில் 6000 ரூபாய்க்குள் நல்லதாகவே வாங்கிவிட முடிந்தது. பிள்ளைக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் நகை, வரதட்சணை, மற்ற சங்கதிகள் எதிலும் அதற்காக எதையும் விட்டு கொடுத்து பேசவில்லை. சக்திக்கு மீறிய இடம் இத்துடன் மட்டும் முடிந்ததா? ஆடிச்சீர், தல தீபாவளி, கார்த்திகை, பொங்கல் என்று பின்னர் பிரசவம், தொட்டில், பால் கிண்ணம் என்று ஏதாவது வளர்ந்து கொண்டே போகப் போகிறது. தெரியாமல் கழுத்தை கொடுத்துட்டோமே. அம்மா அடிக்கடி புலம்பிக் கொண்டிருந்தாள். பெரியம்மா வரனை பிடித்து கொடுத்ததுடன் சம்பிரதாயங்களை பானையிலிருந்து பேசி முடித்ததோடு சரி. கஷ்டப்படாதீங்க, நான் என்னால் ஆனதை கல்யாண செலவுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லவில்லை. 2 நடை பெங்களூருக்கும் சென்னைக்கும் ரயில் பயணத்திற்காக செலவழித்ததே அதிகம் என்று அவள் அரற்றினாள். பெரியம்மா கணிசமாக கொடுக்கலாம். மெதுவாக நழுவிக்கொள்கிறாள். பிள்ளைக்குட்டி இல்லாதவள். அவளுக்கு பிறகு பங்களாவையும் வங்கி பணத்தையும் யார் அனுபவிக்க போறாங்க? அம்மா முனையை கேட்டு விமலாவுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. பெரியம்மா உதவுவாங்கன்னு நீங்க 3 குழந்தைகளை பெற்றுக்கொண்டீங்க. அவரவர் பொறுப்பு அவரவருக்கு இருக்கணும். அம்மா கோபத்துடன் மௌனமானாள். ஆனால் என்னவோ மனதிலே ஒரு இனம் விளங்கா கலவரம். அவளை உயிருக்கு மேலாக நேசிப்பா சொல்லும் சிவனேசருக்கு ஏன் துணிச்சல் இல்லை? எளிய முறையில் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் போதும் என்று சொல்ல தெரியவில்லையே. அவர்களது காதல் திருமணத்திலும் காசு புகுந்து விளையாடுகிறது. என்ன அநியாயம் எண்ணி குமரினாள். வங்கியில் இருந்து அப்பா எடுத்து வந்த பணம் பாத்திரங்களாகவும் புடையலாகவும் மாறிவிட்டது. பாடுபட்டு பல ஆண்டுகள் அழைத்து சேவித்துகள் எல்லாம் கல்யாணத்தில் கரைந்து விட்டதே. அதுவும் சமுத்திரத்தில் கரைத்த பருங்காயம் போல பணக்கார சம்பந்திகள் தர்பாருக்கு ஈடுகட்ட முடியாத விதத்தில் கை காசு செலவழிந்து போய்விட்டதே எண்ணி மனம் புழங்கினாள். வரதட்சணை கொடுமையை அளிக்க இளைஞர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வதுதான் வழி என்று அவளது கல்லூரியில் ஒரு பேச்சாளர் சொன்னது நினைவுக்கு வந்தது.
காதல் திருமணமானால் என்ன, கட்டாய கல்யாணமானால் என்ன? பெண்ணை பொறுத்தவரை வரதட்சணை எனும் அரக்கன் வாயை பிளந்து கொண்டு நின்று பயமுறுத்துகிறான். எண்ணி வேதனைப்பட்டாள். ஆனால் வழி ஏதும் தெரியவில்லை. கல்யாண நாளும் நெருங்கியது. முதல் நாள் காலையிலேயே தங்கள் குடும்பத்தாருடன் உற்றார் உறவினர் படையிடும் கல்யாண மண்டபத்திற்கு சென்று விட்டனர். மாப்பிள்ளை வீட்டார்கள் கண்டிப்பாக சொன்னதன் பேரில் தான் அந்த கல்யாண மண்டபத்தை அப்பா சிரமப்பட்டு தேடி பிடித்திருந்தார். 3 நாள் வாடகையை முன்பணமாக கொடுக்க நேர்ந்ததில் அவருக்கு ஒரு பெரிய செலவு. முதல் நாள் காலையிலேயே வந்து சேர்ந்து விட்ட வசந்தா அவர்கள் வாங்கியிருந்த பட்டுச்சேலைகளை பார்வையிட்டு விட்டு முகத்தை சுருக்கினாள். பம்பாயிலிருந்து இன்னும் மாப்பிள்ளை வீட்டவர்கள் வரலை. இன்று மாலை வந்ததும் சிவனேசன் அம்மா முதல் வேளையாக இவர்களை பார்க்க விரும்பி சொல்லி அனுப்புவாங்க. ரிசப்ஷன் புடவைக்கு ஜரிகை போதாது, அதனால் உடனடியாக நீங்கள் கூடுதலாக விலை போட்டு ஒரு நல்ல புடவையை வாங்கி வச்சுடுங்கோ. அம்மாவுக்கு அலமாட்டாத குறை. கல்யாணம் என்று ஆரம்பத்திலிருந்து இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு சிக்கலா. விமலா தாடை இறுகி போனாள். இந்த சிவனேசன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? வசந்தா போன்ற தூரவினர்கள் எல்லாம் குறுக்கிட்டு அவர்களது கல்யாணத்தை கலாட்டாவாக்கி விடுவார்கள் போலிருக்கே. அப்பா மறுபடியும் தமது வங்கிக்கு ஓட வேண்டியிருந்ததை பார்த்த மகள் மனம் வெதும்பி போனாள். பெண்ணை பெற்றவன் என்றால் இப்படி ஒரு தண்டனையா? இத்தனை இழிவையும் இன்னலையும் கல்யாணம் என்கிற கட்டத்திலேயே அனுபவித்துவிட்டு வலது காலை எடுத்து வைத்து அவர்கள் வீட்டுக்கு போனால் வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவசரமாக அம்மாவும் அப்பாவும் டாக்ஸியில் புறப்பட்டு சென்று வேறு ஒரு புடவை அதிக விலைக்கு வாங்கி கொண்டு வந்து வசுந்தாவிடம் காட்டிய பின் தான் அந்த சிக்கல் மறைந்தது. முதல் நாள் மாலை பரிசம் என்று தீர்மானிக்கப்பட்டபடியே எல்லோரும் மண்டபத்தில் கூடியிருந்தனர். மாப்பிள்ளை வீட்டவர்கள் அவளுக்கு பந்தலில் எல்லோர் முன்னிலையும் வழங்கப்போகும் பரிசுகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே. அதனால் அம்மா அவர்களுக்கு தலைச்சாமான்களை வைத்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். இங்கே வா, சம்மந்தி கூப்பிடுகிறார். பதறிக்கொண்டு அப்பா ஓடி வந்து சொன்னபோது திடுக்கிட்டு போனாள். பாக்குடி மீது சுற்ற கையில் எடுத்து வைத்து கொண்டிருந்த பூச்சரத்தை அப்படியே கூடையில் வைத்துவிட்டு புடவையை தட்டி கொண்டு எழுந்தாள். என்னங்க, வந்தவங்களுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொடுத்து நல்லாதானே கவனிச்சோம், என்ன சங்கதியாம் என்று திகிலுடன் வினவிக்கொண்டு கணவன் பின்னால் விரைந்தாள். கொஞ்ச நேரம் பொறுத்து உள்ளே வந்த அம்மாவின் முகம் வெளுத்து விட்டிருந்தது. அப்பா தடுமாறிக்கொண்டு மெல்ல உள்ளே வந்தார். அண்ணன் ஆவேசமாக தென்பட்டான். பெண்ணின் தலை அலங்காரத்தை வேடிக்கை பார்க்க குழும்பியிருந்த உறவுக்கார பெண்களை அப்பால் போக சொல்லிவிட்டு அம்மா கதவை சாத்திய போதே மாவளாவுக்கு புரிந்துவிட்டது. ஏதோ எக்கச்சக்கமான சங்கதி நடந்திருக்குது. அப்பா ரகசியமாக அவளுக்கு சொல்ல விரும்புகிறார். என்னப்பா, ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? அண்ணன் முகம் சிவந்து கோபத்துடன் முன்னால் வந்தான். இதை படிச்சுட்டு நீ எங்களுக்கு உண்மையை சொல்லணும். தனது சட்டைப்பையில் இருந்து ஒரு காகித உரையை அவரிடம் நீட்டினான். வாயும் தொண்டையும் காய்ந்து போக நெஞ்சு திக்கு திக்குன்னு அடித்து கொள்ள அந்த உரையில் இருந்த காகிதத்தை மெல்ல எடுத்து பிரித்தாள். ஒரு மொட்டை கடிதம். மாப்பிள்ளை வீட்டவர்கள் தங்க ஏற்பாடு செய்யப்பட்ட ஹோட்டல் முகவரிக்கு சிவனேசன் தந்தை ரகுபதிக்கு எழுதப்பட்டிருந்த கடிதம் அது. அன்புள்ள திரு ரகுபதி அவர்களுக்கு தங்களது நன்மையை கருதி ஒரு நண்பன் எழுதும் எச்சரிக்கை கடிதம் இது. பம்பாயிலிருந்து நீங்கள் வந்து தங்குவதற்கு முன் உங்கள் பார்வைக்கு ரிசப்ஷனில் இது காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று முன்னதாகவே எழுதுகிறேன். நான் யார், பேர் என்ன என்பதெல்லாம் தங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வருங்கால மருமகளாக வரப்போகிற விமலாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு சம்பந்தமானால்தான் இந்த திருமணத்தை மேற்கொண்டு நடத்த அனுமதிக்க வேண்டும். விமலாக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிறான். அவனுடன் கருத்து அழிந்து போனவள் என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். அவன் பெயர் கோபாலன். மங்களூரில் அறிமுகமானவன். சென்னையில் தொடர்ந்து இன்னமும் அவர்களது நட்பு நீடித்து கொண்டிருக்கிறது. உங்களது குடும்ப கௌரவம், அந்தஸ்து இவற்றை நாசம் செய்து கொள்ள விருப்பம் இருந்தால் விமலா உங்கள் மருமகளாட்டும். மேற்கொண்டு தீர்மானிக்க வேண்டியவர் நீங்கள். இங்கனம் உண்மை விளம்பி காய்ந்து போன உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டாள். என்ன அநியாயம்! யாரோ அயோக்கியன் அவளது திருமணத்தில் குழப்பம் ஏற்படுத்த இப்படி ஒரு மொட்டை கடிதத்தை திரு ரகுபதிக்கு எழுதிவிட்டு இருக்கிறானே. என்ன பேசாம இருந்தால் என்ன அர்த்தம்? அண்ணா அதட்டி கேட்டான். உண்மை ஏதாவது அப்படி இருந்தா சொல்லிடு. அம்மா அழுதாள். அப்பா அவளை பரிதாபமாக பார்த்தார். தந்தை அவர் முகத்தில் நின்ற வேதனை கண்டு நொறுங்கி போய்விட்டாள் அவள். அப்பா, நீங்க இந்த மொட்டை கடிதத்தை நம்புகிறீர்களா? எவனோ பொறாமைக்காரன் இப்படி தாறுமாற எழுதி போட்டு இருக்கானப்பா. குலுங்கி அழுதாள். உங்ககிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு தான் அம்மா வந்தோம். உண்மை அப்படி இருந்தால் எழுதினவன் பயப்படாமல் தன் பெயர், முகவரி எல்லாம் கொடுத்து எழுதி இருக்கலாமே. மேலும் விமலா, உன்னை எனக்கு தெரியும். இந்த ஏழையப்பாவுக்கு இத்தனை பெரிய தொல்லையை கொடுக்க மாட்ட. குடும்ப
மானத்தை குலைக்க மாட்ட. நாம் பணக்காரர்கள் இல்லை, ஆனால் மானம்தான் பரிசு என்று வாழ்றவங்க. அதுக்கு மேல் பேச முடியாமல் அப்பா மேல் துண்டை வாயில் அடைத்து கொண்டு அழுவதை கண்ட விமலாவின் நெஞ்சு பிளந்து போனது. அப்பா என்று அவரை அணைத்து கொண்டு ஓ என்று அழுதாள். அப்பா, இந்த கடுதாசியில் இருக்கிற சங்கதி பொய்தானே? அண்ணன் கேட்டான். எவ்வளோ எழுதின மொட்டை கடிதாசி. எனக்கு பெங்களூரில் சிவனேஸ்வரை தவிர வேறு யாரையும் தெரியாது. இதில் எழுதியிருக்கிற அத்தனையும் பொய். எந்த கோயில் வேண்டுமானாலும் சத்தியம் செய்ய தயார். ஆத்திரமும் அழுகையுமாக சொன்னாள். நேரம் ஆகிறதே, இன்னும் பெண் தயாராகலையா என்று உறவினர் கதவை தட்டினார். வெளியே முதலில் அண்ணாதான் வந்தான். மண்டபத்தில் மணமேடை அருகே குறுக்கும் நெடுக்குமாக உலவிக் கொண்டிருந்த ரகுபதியிடம் வேகமாக வந்தான். ஒரு மொட்டை கடிதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என் சகோதரியை பற்றி எப்படி தவறாக நினைக்கலாம்? கொஞ்சம் அதட்டலாகவே கேட்டான். மாப்பிள்ளை சிவனேசன் தன் தோழர்களுடன் ஒரு பக்கம் விழித்தபடி நின்று கொண்டிருந்தான். என்னவோ இதை பார்த்தது மனம் சஞ்சலப்பட்டது. இந்த கல்யாணத்தை மேல் நடத்த சொல்ல எங்களுக்கு மனம் இல்லை. என்ன சொன்னீங்க? அண்ணன் போட்ட அதட்டலை கேட்டு கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஓடி வந்து விட்டனர். அப்பா மகளை அழைத்து கொண்டு விரைவாக மண்டபத்துக்கு வந்து விட்டார். அம்மா கண்ணை துடைத்து கொண்டு ஓடி வந்தார். கல்யாணத்தை நிறுத்திட போறாராம் இவர். கேட்கோங்க அப்பா, உரிமினான் அண்ணன். இது அநியாயம். இத்தனை ஜோடிச்சப்புறம் கல்யாணம் நின்று போனா எங்களுக்கு பொருள் நஷ்டம், மான நஷ்டம். கொஞ்சம் தயவு செய்யுங்க, அம்மா கெஞ்சினாள். அது எப்படி முடியும்? பெண் ஏற்கனவே கெட்டழிஞ்சவள் என்று தெரிந்த பிறகு சம்மந்தம் செய்து கொண்டா எங்க மானம் கப்பல் ஏறிடும். சிவனேசன் அம்மா கூச்சலிட்ட போது விஷயம் நெருப்பாக மண்டபத்திற்குள் பரவி ஆளுக்கால் வாய் அழுக்காது பேச ஏக சத்தம். என்ன செய்வோம்? இப்படி ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டா அம்மா திருமதி ரகுபதியின் கரத்தை பற்றி கெஞ்சினாள். விடுங்கோ, போதும் இந்த சம்பந்தம். அந்த கோபாலனை தேடி உங்க பெண்ணை கட்டி கொடுங்கோ சீறினாள் அவள். கண்ணீரை திடைத்து கொண்டு நேரே சிவனேசன் அருகே விரைந்தாள் விமலா. நீங்க கூட இதை நம்புறீங்களா? இந்த கல்யாணம் நின்று போனா எங்களுக்கு எத்தனை பெரிய அவமானம் தெரியுமா? கேட்டாள். அவன்கிட்டே போய் என்ன முறையிடுறமா? நீ நல்ல பொண்ணு நினைச்சு உன் மேல பிரியப்பட்டான். நாங்களும் சம்மதம் தந்தோம். இப்போ விஷயமே வேறையா இருக்கே. ரகுமதி உரத்து பேசினார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்கோ, அது எனக்கு போதும் என்றால். துக்கத்தை அடக்கி கொண்டு விமலா, இதுக்கு பிறகு என்னால் என்னை பெத்தவங்களை எதிர்த்துக்க முடியாது. ஐ எம் வெரி சாரி என்றபடி முகத்தை திருப்பிக் கொண்டான் சிவனேசன். நம்புகிறதா இல்லையா என்பது இப்போது கேள்வி இல்லை. மனதிலே அப்பாவுக்கு சந்தேகம் விழுந்த பிறகு என் தாயார் உள்ளம் சஞ்சலத்தில் தடுமாறுகிற இந்த சமயம் நான் அவர்கள் சொல்படி நடப்பதுதான் சிறந்தது என்று முடிவு செய்து விட்டேன். விமலாவின் கண்கள் குளமாகி அவமானம் தாழ முடியாத அவள் அப்பா என்று அலறி கொண்டு மண்டபத்து தூண் மீது சாய்ந்து கொள்ள, பெண்ணை பிடிங்கோ, மயக்கம் போட்டு விளராப்புல இருக்கு, கொஞ்சம் தண்ணி, இப்படி வாங்க என்று சிலர் கூக்குரலிட மண்டபத்தில் ஒரே குழப்பம். இப்படி ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு எங்களை அவமானப்படுத்த நாங்கள் ஏமாளி அல்ல. உங்கள் மேல் மான நஷ்ட வழக்கு தொடர முடியும். இதை சும்மா விட மாட்டோம். அண்ணன் ஆக்ரோஷமாக கத்தினான். அவன் பக்கம் சேர்ந்து கொண்ட உறவினர்கள் ஆளுக்கு ஒன்றாக கையை ஆட்டிக்கொண்டு கூச்சலிட்டனர். பேஷா கேஸ் போட்டுக்கோங்க. பம்பாயில் இருந்து வந்து போன ரயில் செலவை வேணா தர வேண்டாம். இன்னைக்கு நாங்கள் வேற ஹோட்டலில் போய் தங்கிவிட்டு பிறகு ஊருக்கு போய் சேர பார்க்கிறோம். கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும் தெரியுமா? சொல்லுங்கோ, நல்லா சொல்லுங்கோ. முதல்ல பணம் செலவாகும். கேஸ் தோத்து போனால் அது வேற நஷ்டம். எல்லாத்தையும் விட இப்போ மண்டபத்தோடு அடங்கி கிடக்கிற இந்த சங்கதி ஊர் உலகம் தெரிகிற பத்திரிகையில் பத்தியாக வரும். அப்போது யாரோட மான நஷ்டமாகும்? எங்கள் பிள்ளைக்கு நாளைக்கே ஒரு பெண்ணை பார்த்து நாங்கள் கட்டி வைத்து விட முடியும். உங்கள் பெண்ணுக்கு? மிகவும் கோபமாக கேலியாக பேசினாள் சிவனேசனின் தாய். கொஞ்ச நேரம் வார்த்தைகள் இருபுறமும் வாரி வீசப்பட்டன. இடி புகுந்து சமாதானப்படுத்த முயன்றார்கள் சில உறவினர்கள். ஒன்றும் பலிக்கவில்லை. உத்திரியத்தை உதறி சில்க் ஜிப்பா மீது போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டார் ரகுபதி. எஞ்சின் பின்னால் நகரும் ரயில் பெட்டிகளைப் போல அவரது குடும்பத்தார் கூடவே ஒருவர் பின் ஒருவராக மண்டபத்தை விட்டு வெளியேறிவிட அங்கு ஒரு பயங்கர நிசப்தம் நிலவியது. அத்தியாயம் 6. நாதஸ்வர கோஷ்டி அயர்ந்து போய் உட்கார்ந்து இருக்க சமையல்காரர் மண்டபத்திற்குள் தலையை நீட்டி விஷயத்தை ஒருவாறு கிரகித்து கொண்டு கிசுகிசுக்க, இது என்ன அக்கிரமம், இப்படியும் நடக்குமோ என்ற அதிசயத்தை அசை போட்ட வண்ணம் கும்பலாக இங்கும் அங்கும் வந்தவர்கள் நின்று கொண்டிருந்தனர். விழித்து கொண்டு சுற்றிலும் பார்த்தால் விமலா. சிவனேசனையும் அவனது குடும்பத்தாரையும் காணவில்லை அவர்கள் பக்கம். அதனால் மாயமாகி விட்டிருந்தனர். ஆனால் பெரியம்மா ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு விம்பி அழுதபடி நின்று கொண்டிருந்தார். அப்பா மணமேடையின் படியில் உட்கார்ந்து போய் தன்னையே மறந்தவராக காணப்பட்டார்.
அண்ணன் மட்டும் கூண்டில் அடைபட்ட புலியாக மண்டபத்தை வளைய வந்து கொண்டிருந்தான். அம்மா சூரியன் மீது சாய்ந்தபடி கண்களும் முகமும் சிவக்க இன்னமும் அழுது கொண்டே இருந்தாள். அப்படின்னா கல்யாணம் நின்று போச்சுன்னு அர்த்தமா? வயதான ஒரு உறவினர் கேட்டார். யார் சொன்னது? இவன் ஒருத்தன் தான் ஊர்ல நம்ம பெண்ணுக்கு மாப்பிள்ளையா? இன்னொருத்தன் கிடைக்காமலா போய்விடுவான்? கோபத்தோடு பேசிய விமலாவின் மாமா அப்பா உட்கார்ந்து இருந்த இடத்தை நோக்கி நடந்தார். காதோடு ஏதோ பேசினார். அண்ணாவை ஜாட செய்து அழைத்தார். மூவரும் சிறிது நேரம் ஏதோ தர்க்கித்தனர். பின்னர் அவர்கள் எல்லோரும் விமலாவிடம் வந்தனர். இப்படி வரியா அம்மா, ஒரு சங்கதி என்று அவளை மறுபடி உள்ளே அழைத்துச் சென்றனர். மாமா மிகவும் ஆத்திரத்துடன் பேசினார். இவங்க ஜெயிச்சுட்டதாக நினைத்து கொண்டு போக வேண்டாம். இவங்க கலாட்டா செய்ய ஆரம்பிச்ச உடனே எனக்கு இந்த கல்யாணம் நின்று போகணும் தெரியும். ஆனால் நாம் தோற்று போக போறது இல்லை என்று முடிவு செய்து விட்டேன். விமலா திகைப்புடன் அவரை பார்த்தாள். அம்மா கண்களை துடைத்து கொண்டாள். என்ன சொல்றீங்க? புரியலையே என்றாள் அப்பா தீனமான குரலில். இதே மண்டபத்தில் இதே முகூர்த்தத்தில் விமலாவின் கல்யாணத்தை ஜாம் நடத்திடுவோம். ஆனால் ஒரு சிறு மாற்றம். மாப்பிள்ளை வேறு ஒருவன். நான் பேசி முடிச்சு வச்சுட்டேன். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் தனக்கு ஏற்பட்ட போலதாக்கினான் அந்த பிள்ளை. உங்களுக்கு மான நஷ்டமும் ஏற்படக்கூடாது. ஜோடிச்ச கல்யாணம் நின்று பொருள் நஷ்டம் ஏற்படக்கூடாது. அதை தவிர்க்கத்தான் மாப்பிள்ளையாக மனநிலையில் உட்கார அனுமதிச்சேன். யார் அந்த பிள்ளை? வியப்புடன் விசாரித்தார் அப்பா. அவருக்கு ஆச்சரியம், அதே சமயம் பயம். திடீர் மாப்பிள்ளை விமலா ஏற்க மறுத்தால் மானம் நஷ்டம் என்று அவளை யாருக்காவது பிடிச்சு கட்டி வைக்கணுமா என்று விவாதித்தாள் என்ற அச்சம். நமக்கு தெரிஞ்ச பிள்ளைதான். உங்கள் சிநேகிதன் நடேசன் மகன் கணபதி. நடேசன் மகனா? வியப்புடன் கேட்ட அம்மா மகளை அச்சத்துடன் பார்த்தார். கணபதிக்கு பொருத்தமான வயதுதான். ஆனால் அதிகம் படிப்பு கிடையாது. கொஞ்சம் நிறம் கருப்பு. சிவனேசன் போல் அழகன் இல்லை. எல்லாத்தையும் விட அவனுக்கு குழந்தை பருவத்தில் வந்த இளம்பிள்ளை வாதத்தினால் இடது கால் ஊனமாகி விட்டிருந்தது. சற்று தாங்கி கொண்டு நடக்கிறவன். அவனையா மாப்பிள்ளையா வரிப்பது? கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் விமலா. சொல்லுமா, உனக்கு இஷ்டமில்லாததை வற்புறுத்த மாட்டோம். இந்த கல்யாணம் நின்று போனது என்றால் பலர் பலவிதமா பேசுவாங்க. மறுபடி உனக்கு மாப்பிள்ளை தேடி முடிகிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உன்னை நொந்துக்க முடியுமா? பெத்தவன் என் கடமை. உன்னோடு மட்டும் இந்த பழி விலகி போகாது. உனக்கு அடுத்தபடியா நிற்கிறாளே உன் தங்கச்சி, அவளது வாழ்க்கையும் பாதிக்கும். அப்பா தழுதழுத்தார். தொண்டையை செரும்பி கொண்டாள் விமலா. என்னால நீங்க எல்லாரும் ரொம்பவே சிரமப்பட்டுட்டீங்க அப்பா. நான் கணபதி கட்டிக்க பூரண சம்மதம் அப்பா. ஆவணம் செய்யுங்கோ என்றால் வறட்சியான குரலில். கணபதிக்கு வயதான தாய் ஒருத்திதான் உயிருடன் இருந்தால். தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்னால் காலமாகி விட்டிருந்தார். அவர் ஒரு மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்பா விட்டு போன சொத்து அந்த வியாபாரம், ஒரு சிறு ஓட்டு வீடு, அவ்வளவுதான். பெண்ணின் சம்மதத்தை தானே பெற விரும்பி அவர்களுடன் தனியே பேச வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் கணபதி. அண்ணா உடனே சம்மதித்தார். என்னை பூரண சம்மதத்துடனே தானே திருமணம் செய்துக்க ஒப்புகிறாய்? உன் பெற்றோர் வற்புறுத்தினாங்கன்னுட்டு பின்னால வருத்தப்படக்கூடாது. தலையை அசைத்தால் மென்மையாக விமலா. அப்படின்னா ஒன்று நீ செய்யணும். நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் உன் பெற்றோர் போட்ட நகை, வாங்கின பட்டு சேலைகள் எல்லாத்தையும் அவங்ககிட்டயே திருப்பி தந்துவிடணும். கட்டின சேலையோடு நீ மட்டும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் போதும். ஒப்புக்கொள்றியா? உன் அப்பா அவற்றை வைத்து கொண்டு உன் தங்கச்சி கல்யாணத்திற்கு உபயோகிக்கட்டும். கண்களில் நீர் புரள தலையை அசைத்தால் விமலாவின் நெஞ்சில் நன்றி உணர்வு நிறைந்தது. ஒரு மனிதனை ஒரு பெண் விரும்பி மணந்து கொள்ள முன்னாலேயே ஏற்பட்ட பழக்கமோ அன்பு காதலோ அவசியமில்லை. அவனுக்கு கருணையான மனதின் மேல் ஏற்படும் மதிப்பும் நன்றியும் போதுமே. காதலித்து மணந்து கொண்டு பின்னர் வாழ்க்கையில் கலைந்து போவதும் உண்டு. கல்யாணம் செய்து கொண்டு பின்னர் காதலித்து மனமொத்த தம்பதியராக வாழ்நாள் முழுவதும் இணைந்து வாழ்வதும் உண்டு. அவள் அப்படித்தான் வாழப்போகிறார். எல்லார் முன்னாலும் அவமானப்படுத்தப்பட்ட அவளுக்கு வாழ்வழித்து கௌரிக்கப் போகிற கணவனுக்கு அவள் ஒரு நல்ல மனைவியாக இருக்கப் போகிறாள். அந்த உறுதியுடன் தான் அவள் மனமேடையில் அவன் பக்கம் அமர்ந்தாள். அவர்களது திருமணம் மாப்பிள்ளை மாற்றமாக அதே முகூர்த்தத்தில் அதே மண்டபத்தில் வந்திருந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் முன்னிலையில் விமர்சையாக நடந்தேறியது. கணபதி கேட்டுக்கொண்ட வண்ணம் அவள் கட்டின புடவையுடன் தன்னுடைய சிறு பெட்டி ஒன்றில் சில சாமான்களுடன் கணவனை பின்தொடர்ந்து புக்ககம் கிளம்பினாள். அத்தியாயம் 7. அம்மா மேனேஜரின் குரல் தட்டி எழுப்பவே சிந்தனையிலிருந்து விழித்து கொண்டாள் விமலா. எதிரே அடுக்காக அவள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அத்தனை ஃபைல்களும் அப்படியே இருந்தன.
கடந்த கால கதையை புரட்டி கொண்டு சிந்தனை பின்னோக்கி ஓடிக்கொண்டு வேலைக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறதே. நான் இன்னமும் இவற்றை பார்வையிடவில்லை. பரவாயில்லை, நீங்கள் இன்னும் சாப்பிடல போல இருக்கே. அப்போதான் உணர்ந்தான். பையன் பதவிசாக கொண்டு வந்து ஓசைப்படாத மேஜை மேல் வைத்துவிட்டு போன டிஃபன் செட் திறக்கப்படாது இருந்தது. சாப்பாட்டை பிறகு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்த விஷயம் கேட்டால் அவள் சாப்பாட்டுக்கு தானே எல்லோரும் உழைக்கிறோம். அதை கவனித்து கொண்டு உடம்பை பத்திரமா வச்சிருந்தால் தானே வேலை செய்ய முடியுது. சாப்பிடுங்கோ, பிறகு வந்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த டெல்லி கான்ட்ராக்ட் பற்றி தான் ஒரு சிறு சந்தேகம். நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா சார் கேட்டாள் அவள். இல்லை என்று மேனேஜர் தலையாட்டினார். அவர் முகத்திலே கவலை கப்பிக்கொண்டிருந்தது. டெல்லி கான்ட்ராக்ட் எழுப்பிய கவலையாக அது கட்டாயம் இருக்க முடியாது என்று எண்ணியபடி, ஒரு மாதிரி இருக்கீங்களே சார், உடம்புக்கு ஏதாச்சும்? பணிவுடன் விசாரித்தார். உடம்புக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் மனதுக்குத்தான் ரொம்ப வேதனை. கடன் உடன்பட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தாச்சுன்னு நிம்மதியாக இருக்க முடியல. ஆடிச்சிருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க சம்மந்தி. அத்தோட ஹனிமூன் செலவு எங்களுடையதாம். லேசாக முருவளித்தாள் அவளுக்கு. இது தெரிஞ்ச சங்கதிதான். பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டோம் என்று அமைதியாக பெற்றவர் இருக்க முடியுமா? அடுத்தவனுக்கு கல்யாணம் என்று ஆரம்பிக்கும் போது கூட மூத்த மருமகன் தனக்கு நல்ல வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கலை. தன் மனைவிக்கு எடுத்த சேலை ரொம்ப திராவை என்று கூத்தடித்து கலகம் செய்வதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாளே. அக்கௌண்டன் கிட்ட இன்னும் ஒரு 5000 கடன் தொகை ஏற்பாடு செய்கிறேன், கவலைப்படாதீங்க என்று அன்புடன் அவரை அனுப்பினார். நன்றியம்மா, பெரிய கும்மிடு போட்டார். பெண்கள் 3 பெற்றுவிட்ட மேனேஜர் கண்கள் நீர்த்துளியில் பளபளப்பதை கவனிக்காதது போல் டிபன் செட்டை இழுத்து அருகில் வைத்து கொண்டு திறந்தாள். சமைக்கார அம்மா சங்கரி அவளுக்கு பிடித்தமானதைத்தான் எப்பொழுதும் சமைத்து அனுப்புவது வழக்கம். நசிய வடித்தெடுத்த சாதம், பருப்பு, மிளகு ரசம், சுட்டாப்பழம், வடகம், கத்திரிக்காய் புரட்டல், தயிர் என்று எளிய சாப்பாடுதான். மறுபடியும் மனம் ஆசை போட தொடங்கிவிட்டது. கல்யாணத்துக்கு பின்னர் கணபதி அவனது பெற்றோரை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவே இல்லை. அதற்கு மாறாக வீட்டின் மருமகன் என்ற தகுதியில் சொந்த மகனைப் போல் அந்த குடும்பத்திற்கு செய்த உதவிகள். ஆனால் அதற்கு பதில் வட்டி முதலுமாக தங்கை மாலதி கொடுத்த இடத்தில் அவர்களை ரொம்பவே படுத்தி விட்டார்கள் சம்மந்தி விட்டவர்கள். கணபதியை கல்யாணம் செய்து கொண்டு அவள் நிம்மதியாக வெளியேறிவிட்ட போதிலும் நின்று போன கல்யாணத்தினால் அவள் குடும்பம் பெரிதுமே பாதிக்கப்பட்டது. உண்மை. கல்யாணம் முடிந்து சில நாட்கள் அப்பாவுக்கு பாரிசம் தாக்கி பேச முடியாது, நடக்க முடியாது, படுக்கையில் விழுந்து விட்டார். அந்த நிலையில் மாலதிக்கு வரன் தேட அண்ணன் பாடுபட்ட போது மூத்தவளுக்கு முதலில் நிச்சயம் செய்யப்பட்ட கல்யாணம் ஏன் நின்று போனதென்று கேள்வி முதலிடம் பெற்றது. எத்தனை எடுத்து சொல்லியும் வந்த வரன்கள் மாயமாயின. நோயாளியான அப்பா, கல்யாணத்துக்கு காத்து நிற்கும் தங்கை, நின்று போன கல்யாணத்தினால் ஏற்பட்ட கடன் சுமை எல்லாவற்றையும் அண்ணன் தாங்க முடியாது சில ஆண்டுகள் தத்தளிக்க நேர்ந்தது. ஆனால் அவளது புக்ககத்தின் நிலைமை வேறு விதமாக விரைவில் மாயாஜாலம் போல மாறத் தொடங்கியது. மளிகை கடையை விற்று தன் தாயின் நகைகளையும் விற்று அதன் முதலை போட்டு சிறிய அளவில் மிக துணிவுடன் ஒரு ரெடிமேட் ஆடை தயாரிப்பு கடையை ஆரம்பித்தார் கணபதி. 2 ஆண்டு காலத்திலே அது வேகமாக வளர்ந்து விடவே ஒரு சிறு தொழிற்சாலையை துவங்க நேரிட்டது. ஓட்டுவிட்டு விட்டுவிட்டு அடையாறில் ஒரு பழைய பங்களாவை விலைக்கு வாங்கி புதுப்பித்து கொண்டார். கார், ஆட்கள் என்ற வீட்டில் வசதிகள் பெருகின. தொழில் ஓஹோவென்று தலை தூக்கி நின்றது. பணம் புரளத் தொடங்கியது. கணபதிக்கு கொஞ்சமும் சுயநலமே கிடையாது. மிக தாராளமான மயம். நோயால் தவித்த மாமனாருக்கு சிகிச்சைக்கு பணம் தந்து உதவினார். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டை இடித்து புதிதாக வசதியுடன் கட்டிட கடனாக அண்ணனுக்கு பணம் தந்து உதவினார். எல்லாவற்றையும் விட மாலதிக்கு ஒரு நல்ல வரனை கண்டுபிடித்து தாம் பெற்ற மகளின் திருமணம் போல் தம் பணத்தை போட்டு விமர்சையாக நடத்தி வைத்தார். ஆனாலும் அதற்கு பலன் இருக்கவில்லை. மாலதியின் திருமணத்துக்கு பின்னர் ஒரு சில நாட்களில் அப்பா மரணம் அடைந்து போனார். 2வது மருமகன் வந்த அதிர்ஷ்டம் மாமனார் மண்டையை போட்டு விட்டார் என்று யாரும் சொல்லவில்லை. மூலாவின் கல்யாணம் நின்று போனதில் ஏற்பட்ட திகிலில் படுத்தவர் போய்விட்டார் என்று அம்மா அழுது புலம்பினாள். வீட்டை புதுப்பிக்க கொடுத்த கடனை மருமகன் ஜாடையாக திருப்பி தரும்படி கேட்டபோது அண்ணனுக்கு ரொம்பவே கோபம் வந்துவிட்டது. பணம் அவளுடைய பாஷாணமாகியது. எங்கேயோ புரட்டி அண்ணன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டான். அதோடு பகையும் வளர்ந்தது. மூத்த மருமகனோடு பேச்சுவார்த்தை என்று உறவு முறிந்து போனது. அவளது மாமியார் இறந்து போன போது அண்ணன் தலைகாட்டி விட்டு போனான் தான். பிறகு வந்து சொந்தம் கொண்டாடவே இல்லை. மாலதிக்காவது நன்றி இருந்ததா? துளி கூட இருக்கவே இல்லை. தன் கணவன் ஆரம்பிக்க இருந்த ஒரு வியாபாரத்திற்கு பணம் கடனாக தந்து உதவவில்லை என்று மனத்தாங்கள்.
ஆடி சீர்வரிசையிலிருந்து 2 குழந்தைகளுக்கு அவள் தாயாகும் வரை சம்பந்தி வீட்டவர்களை சந்தோஷப்படுத்த கணபதி அந்த குடும்பத்துக்கு கொட்டி அளந்த பணம் எவ்வளவோ. யாரும் அதையெல்லாம் நினைத்து பார்க்கவில்லை. எப்பொழுதாவது தவிர்க்க முடியாத உறவினர்களை சந்திக்க நேர்ந்துவிட்டால் வார்த்தைகள் தடித்து, அண்ணனிலிருந்து தங்கை வரை எல்லோரும் விமலாவின் கல்யாணம் நின்று போனதால் குடும்பம் எப்படி தத்தளித்தது என்று அவள் மீது பழியை சொல்லி வேதனைப்படுத்துவது வழக்கம். அதன் பயனாக கணபதி என்ற ஒரு நல்ல மருமகன் கிடைத்தான். அவனால் குடும்பம் முன்னுக்கு வந்தது என்ற பேச்சே காதில் விழாது. போகட்டும், அவங்க என்ன வேணுமானாலும் பேசிக்கொண்டு இருக்கட்டும். எனக்கு நீ கிடைத்தாய், உனக்கு நான் கிடைச்சிருக்கேன், நமக்கு ஒரு மகனோ மகளோ கிடைத்தால் போதும் என்பார். கல்யாணமாகி 7 வருஷம் ஆகியும் அவர்கள் எதிர்பார்த்த அந்த மகனோ மகளோ அவர்களுக்கு கிட்டவில்லை. விரதம் வேண்டுதல் என்று ஆரம்பித்து வைத்திய பரிசோதனை முடிந்தபோதுதான் விமலாவுக்கு அந்த திடுக்கிடும் தகவல் கிட்டியது. கணவனின் உடலில் எந்தவித கோளாறும் இல்லை, அவள்தான் பிள்ளையை பெற்று எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாள் என்ற செய்தி அதிர்ச்சியை தந்தது. அழ முடியாத வேதனையில் வெம்பினாள் அவள். இப்போ அதனால் என்ன வந்து விட்டது? பாரத நாட்டு ஜனப்பெருக்கத்தை அதிகரிக்க நீயும் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கிவிட்டு இருக்கிறாய் என்று சந்தோஷப்பட்டு அவளை தேற்றினார் கணவன். சிவனேசன் மனைவியாக அவள் இருந்திருந்தால் அந்த பணக்கார மாமியார் மலடியான மருமகளை வைத்து கொண்டு வாழ விரும்பியிருப்பாளா? இந்த நொடியில் இவளை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை நீ கட்டிக்கிடும் என்று மகனுக்கு உத்தரவு போட்டிருப்பாளே. ஏன் கவலைப்படுற? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஓடி விளையாடும் காட்சியை நீ கண்டுகளிக்க ஆசைப்பட்டால் ஒரு குழந்தையை நாம் தத்து எடுத்துக்கொள்ளலாமே. சங்கதி லேசாக காதில் விழுந்ததும் அண்ணன் தன் மனத்தாங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தன் கடைக்குட்டியை அவளிடம் தள்ளிவிட முயன்றாள். தங்கை மாலதி தன் 3வது மகளை தத்தெடுத்து கொள்ள சொல்லி கடிதம் போட்டாள். கணவன் பக்கத்து உறவினர்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை ஏலம் போட அவசரமாக நேரிலே வந்து விட்டனர் உறவினர்கள் குழந்தையே தேவையில்லை என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான் கணபதி. வேறு எங்கேயாவது ஆசிரமத்தில் அனாதையாக வளரும் ஒரு குழந்தைக்கு நாம் வாழ்வளிப்போம் என்றபோது அவள் ஒத்துக்கொண்டாள். மதுரை மீனாட்சியை தரிசித்து விட்டு வர சென்றிருந்த சமயம் அங்கிருந்த பரமேஸ்வரி கருணை இல்லத்திற்கு சென்று பார்வையிட்ட கணபதி நன்கொடையாக ஒரு கணிசமான தொகைக்கு காசோலையை அலுவலகத்தில் சேர்ப்பித்து விட்டு திரும்பிய போது ஒரு சிறு குழந்தை 3 வயது இருக்கும் மலையில நடையில் வந்து அவரது ஜிப்பாவின் முனையை பிடித்து கொண்டு அவரை பார்த்து சிரித்து மகிழ்ந்து போய்விட்டார். விமலா, என்ன சொல்ற? இந்த குழந்தையை நாம் தத்து எடுத்துக்கொண்டால் என்ன? கணவரது எந்த முடிவுக்கும் அவள் மறுப்பு சொன்னதில்லை. ஏனெனில் கணபதி சிந்தித்து செயல்பட்ட எந்த காரியமும் நியாயத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அப்படியே செய்வோம், அவள் ஆமோதித்தாள். உரிய விதிப்படி அந்த குழந்தை அவர்களிடம் வளர்ந்து ஆளாக்க கொடுக்கப்பட்டது. கருணை இல்லத்தில் ராஜாத்தி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை அவர்களது வாழ்க்கை ஒளிமயமாக்கப் போகிறாள் என்ற கருத்தில் விமலாதான் ஜோதி என்று மாற்றி வைத்தாள். ஜோதி மாநிறம்தான். அகன்ற கண்கள், எடுப்பான மூக்கு, சுருண்ட கூந்தல், உயரமாக கொடி போல வளர்ந்தாள். படிப்பில் மிகவும் ஆர்வம் உள்ளவளாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாள். பொறாமையுடைய சொந்தக்காரன் குழந்தைக்கு உண்மையை சொல்லி மனதில் அதிர்ச்சி ஊட்டிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் கணபதி ஜோதியின் 12வது வயதில் அவளிடம் அவள் தங்களது வளர்ப்பு மகள் எனும் உண்மையை சொல்லிவிட்டு இருந்தனர். ஜோதி தன் பிறப்பு வரலாற்றை கேட்டு அதிர்ச்சி அடையவில்லை. தனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் கிடைத்து விட்டார்களே என்று சந்தோஷப்பட்டாள். படிப்பிலே மிகவும் புத்திசாலியாக காணப்பட்ட ஜோதியை ஒரு பட்டதாரி ஆக்கிவிட வேண்டும், வியாபார நுணுக்கமெல்லாம் அறிந்து கொள்ள அவளை MBA ஆக்க வேண்டும் என்று கணபதி ஆசைப்பட்டார். அவளுக்கு வீணை வாசிக்க கற்று வைக்க வேண்டும் என்று விமலா விரும்பினாள். ஜோதி பரதநாட்டியம் பயில ரொம்பவே விரும்பினாள். அப்பா அவளை கான்வென்ட் பள்ளியில் சேர்த்து விட்டிருந்தார். அம்மா அவளுக்கு வீணை வாத்தியாரை அமர்ந்து விட்டிருந்தாள். அவள் ஆசைப்பட்ட பரதத்தை கற்றுக்கொள்ள அருகில் இருந்த ஒரு நாட்டிய பள்ளியில் அவளை விமலா சேர்த்து விட்டிருந்தாள். அவர்கள் இருவரும் ஜோதியை தங்கள் உயிராக நேசித்தனர். குழந்தை அவர்கள் இருவரிடமும் மிகவும் பாசமாக உட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு நிறைவான மகிழ்ச்சி மிக்கதொரு குடும்பமாக அவர்களது வாழ்க்கை இனிமையாக அமைந்து விட்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் விமலாவின் வாழ்க்கையில் ஒரு பேரிடி விழுந்து விட்டது. வியாபாரம் உச்ச நிலைக்கு எட்டி விட்டிருந்த சமயம், வெளிநாட்டு ஏற்றுமதியில் அவர்கள் தயாரித்து முன்னணியில் நின்று கொண்டிருந்த சமயம், ஒரு நாள் மாலை நிறுவனத்திலிருந்து அவளுக்கு தொலைபேசியில் தகவல் வந்தது. கணபதிக்கு மாரடைப்பு வந்து மயங்கி விழுந்து விட்டான். சேது நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், உடனே வரவும். எப்பேற்பட்ட அதிர்ச்சி அது! மகளை அழைத்து கொண்டு அங்கு உடனே விரைந்தாள். கண்களை லேசாக திறந்து பார்த்தார் கணபதி. மருந்துகளின் மயக்கத்தில் இருந்த போதிலும் அவர் என்ன சொல்கிறார் என்பது அவருக்கு புரிந்தது. எதுக்கு அலற? நாம் இருவரும் சந்தோஷமா வாழ்ந்த நாட்களை நினைச்சுப்பார்.
ஜோதி நல்ல பெண், உன்னை கவனிச்சுப்பா. அதுதான் கடைசியாக அவர் பேசியது. அந்த பேரிழப்பின் துயரத்தில் இருந்து அவள் சீக்கிரமே தன்னை விடுவித்து கொண்டு சமாதானம் அடைய வேண்டியிருந்தது. அவர் விட்டு போயிருந்த அந்த பெரிய வியாபாரத்தை அவள்தானே தொடர்ந்து நடத்த வேண்டும். அண்ணனும் தங்கை மாலையும் தன் குடும்பத்துடன் வந்திருந்தனர். தைரியமாக இரு, ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு, அருகில் தான் இருக்கிறேன். நான் என் மூத்த மகனை துணைக்கு வந்து படுத்துக்க சொல்றேன் என்றான். அண்ணன் எத்தனை நாளைக்கு அவன் துணைக்கு இருப்பான்? படிக்கிற பிள்ளைகளை அலைக்கலைக்க கூடாது அண்ணா. எனக்கு நானே துணையாக இருக்க முயலப் போகிறேன். ஒரு 10 நாள் வேணும்னா நான் வந்து உன்னோட இருக்கட்டுமா? மாலதி கேட்டாள். இது 10 நாளோட போற சங்கதி இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் இது வெறுமை என்னை பாதித்து கொண்டிருக்க போகிறது. உன் குடும்பத்தை விட்டு நீ ஏன் இங்கு வந்து சிரமப்படணும்? வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். இப்படி தனக்கு திடீரென்று மரணம் நேரும் என்று நினைத்தாரோ என்னவோ. அவள் கணவர் கணபதி கொஞ்ச காலமாக அவளை தம்முடன் தொழிற்சாலைக்கு அழைத்துச் சென்று எல்லாவற்றையும் ஓரளவு சொல்லி தந்து விட்டிருந்தார். காரை நீயே ஓட்ட கற்றுக்கொண்டு வருவது நல்லது. நீயே வீட்டையும் குழந்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உதவியை நாடக்கூடாது. அவர் சொல்லியிருந்ததை நினைப்பில் வைத்துக்கொண்டு அவள் தனியாக துணிவுடன் தலை நிமிர்ந்து தன்னால் வாழ முடியும் என்று வளைய வந்து கொண்டிருந்தாள். நாட்கள் வேகமாக ஓடி வருஷங்களாக வளர்ந்து கணபதி மறைந்து 10 ஆண்டு காலமாகிவிட்டது. ஆனாலும் அன்று நடந்தது போல அந்த மாபெரும் துயரம் அவளை அவ்வப்போது வருத்தி குலைத்து கொண்டிருந்தது உண்மையே. அத்தியாயம் 8. கதவு லேசாக தட்டப்பட்டது. மேனேஜர் புன்முறுவலுடன் வந்தார். உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாவிட்டால் நான் நாளைக்கு வந்து அந்த ஃபைலை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். வேண்டாம், இப்பவே பார்த்து முடிச்சிடுறேன் என்றவள் ஃபைலை வாங்கி கொண்டாள். தேங்க்யூ மேடம், உங்கள் உதவி இல்லாட்ட நான் எப்படித்தான் சமாளிப்பேனோ தெரியல என்றார் மெல்லிய குரலில். என் உதவி ஒருபுறம் இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். முதல் பெண்ணுக்கே பணத்தை வாரி இறைச்சிட்டீங்களே, பின்னாடி மற்றவங்களுக்கு இதே போல செய்ய முடியாம பல பிரச்சனைக்கு உள்ளாவீங்க. லேசாக சிரித்தாள். இப்படித்தானே அவர்கள் வீட்டு சங்கதியும் ஆயிற்று. ஏமாந்த ஒரு மூத்த மருமகன் எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டிருக்கிறான். அடித்து கொண்டு போனவரை ஆதாயம் என்று மாலதியின் புக்ககத்தில் அவளை நினைத்த போது எல்லாம் பணத்துக்கு ஏவி கொண்டிருந்தனர். 2வது குழந்தை பெற்ற பின் அவளை புக்ககம் அனுப்பியதும் ஒரு 10 நாளில் குழந்தையை தூக்கி கொண்டு அக்கா வீட்டிற்கு வந்து நின்றாள். என் நாத்தனாருக்கு வளைகாப்பு வருகிறது, அதனால செலவுக்கு ரூபாய் 3000 கடன் வாங்கி கொண்டு வர சொன்னார் என் கணவர். உன் நாத்தனார் இந்த வீட்டைச் சேர்ந்தவள் இல்லை. கடன் வாங்கி வளைகாப்பு செய்ய தேவையில்லை. காப்பி சாப்பிட்டு விட்டு நேரத்தோடு குழந்தையோடு திரும்பி வீட்டுக்கு போய்விடு என்று அவள் கண்டிப்பாக சொல்லி அனுப்பிவிட்டிருந்தாள். ஒரு தடவை சொல்லி அவர்களுக்கு உரைக்கவில்லை. வீடு கட்ட பணம் கடனாக கேட்டு கணபதி மறுத்ததும்தான் மனத்தாங்கல் ஏற்பட்டது. மாலை வேலை முடிந்ததன் அடையாளமாக சங்கு ஒலிக்க ஆரம்பித்தது. திடுக்கிட்டு விழித்து கொண்டு எழுந்தாள். என்ன இது, ஒரு நாள் பொழுது இப்படி வீணாக பழைய சங்கதிகளை நினைத்து கழித்து விட்டாளே. அவள் கணவன் சொல்வார் அடிக்கடி, பழையதையெல்லாம் ஏன் நினைத்து பார்க்கணும்? கசப்பான சங்கதிகளை மீண்டும் நினைத்து கண்ணீர் ஊப்பது எத்தனை அறிவீனம். நாம் வாழ்க்கையில் நடந்து போன பாதையை திரும்பி பார்த்து வேதனைப்பட வேண்டும் என்று இருந்தால் நமக்கு முதுகில் கண்களை ஆண்டவன் வைத்திருப்பான். முகத்தில் இதற்காக கண்கள்? நடக்கப் போகும் பாதையை நன்றாக பார்த்து முள்கல் இவற்றால் காலுக்கு வேதனை ஏற்படுத்தி கொள்ளாது சுத்தமான பாதையிலே முன்னேறத்தான். புரிந்ததா? பக்கத்தில் நின்று கொண்டு அவர் சிரிப்பது போன்ற பிரமிப்பில் திரும்பி பார்த்தாள். தோல் பையை எடுத்து மாட்டிக்கொண்டு கார் நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள். அத்தியாயம் 9. வாழ்க்கை தன்னை பல விதத்திலும் ஏமாற்றி விட்டதாக எண்ணியபடி கனத்த மனத்துடன் மாடிப்படிகளில் மெல்ல ஏறினார் சிவனேசன். சென்னையில் அவர்களுக்கு சொந்தமான ஓட்டுக்கூரை வீட்டில் குடியிருந்தவரை அவரால் வெளியேற்ற முடியவில்லை. முன்பக்கத்து ரூமில் நான் தங்கிக்கிறேன். குடியிருந்தவரை கும்பிடாத குறையாக கெஞ்சி பார்த்தார். குறித்த காலத்தில் நான் காலி பண்ணி கொண்டு போறச்சே நீங்க வீடு முழுசையும் ஆக்கிரமிக்கலாமே என்றார் அந்த வெம்புக்காரர். பம்பாயிலிருந்து அவர்கள் மாதுங்கா பிளாட்டில் அவரால் மகனுடன் கூட தங்கி இருக்க முடியவே இல்லை. மருமகள் வேலைக்கு போகிறவள் கடன்பட்டு பிளாட்டை கொஞ்சம் திருத்தம் செய்து விட்டிருந்தான். நான் 2 படுக்கை அறைகள் கொண்ட புது கட்டிடம் போல மாறுதலாகி விட்ட போதிலும் வரந்தாவிலிருந்து அவரது படுக்கையை உள்ளே கொண்டு வரும் மாறுதல் ஏற்படவே இல்லை. பனி நாட்களில் கை கால்கள் விரைக்க அப்பப்பா வரந்தாவில் கிடந்த அவருக்கு ஆர்த்தரைட்ஸ் நோயே வந்துவிட்டது. மருமகள் கொஞ்சம் சிடுசிடுப்புக்காரி. தொலைவிலிருந்து வரும்போதே படபடவென்று வெடிப்பாள். ஒரு காப்பி சூடாக கிடைக்குமா என்று அவளிடம் கேட்க அவருக்கு அச்சம்.
அவரது மறைந்து போன மனைவி மட்டும் கோபத்தில் குறைந்தவள் அல்ல. பெரிய வீட்டு பெண் என்ற வாழ்க்கையில் தகுதியில் சீரும் வரதட்சணையும் கணிசமாக கொண்டு வந்தவள் என்று அவள் கொஞ்சம் திமிராகவே நடந்து கொண்டாள். வாய்க்கிலேயே சண்டை போட தெரிந்த அவரது தாய்க்கு அவளை சமாளிக்க முடியவில்லை. அப்பொழுதெல்லாம் வீடு நரகமாகி கொண்டு வந்தது. அங்கே என்ன என்று அப்பா அதட்டல் போட, ஒன்றுமில்லை, அத்தை தான் அப்படி உறக்க கத்தி கோச்சுக்கிறாங்க என்று அவர் மனைவி சொல்ல, நானா கத்தினேன், நன்றாயிருக்கே நியாயம் என்று அம்மா கூக்குரலிட, போதும் வாழ்க்கை, அலுவலகத்திலே அக்கடா என்று உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கலாமே என்று அவர் பலமுறை எண்ணி ஏங்கியவர். அம்மா அப்பா எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராக மறைந்து போனார்கள். பிள்ளைகள் தலையெடுத்தனர். பெண்ணுக்கு கல்யாணம் ஆகியது. கை காசு கரைந்தது. தலை நரைத்து வழுக்கை ஆகியது. கால் முட்டிகளில் வலி எடுத்தது. அந்த நாளில் கூட மனைவி அவரை அனுசரணையாக கவனித்ததே இல்லை. அவளுக்கு சதா எரிச்சல். பேசும்போதே கத்திதான் பேசினாள். ஏதாவது மூளைக்குளராக இருக்குமோ என்று உள்ளூர அவளுக்கு அச்சம் கூட இருந்தது. மாமியாருடன் போட்ட சண்டைகளில் மீதமிருந்ததை மருமகளுடன் போட்டு தீர்த்துவிட்டு அவள் ஒரு நாள் மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவள் பிளாட்டுக்கு பிணமாக வந்து சேர்ந்தாள். அவளது காலம் முடிந்து விட்டது. அனுசரணை இல்லாத மனைவி என்றாலும் 4 தடவை கேட்டால் ஒரு தடவையாவது குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து தந்தாள். மருமகளோ அவரை முறைத்து பார்த்து விட்டு அப்பால் நகர்ந்து கொண்டார். ஃப்ரிட்ஜில் தண்ணீர் பாட்டில் வச்சிருக்கு, எடுத்து குடிக்க என்ன கேடு? கணவனிடம் அவள் சொன்னது காதில் விழுந்தபோது அவமானத்தில் துடித்து போனார் அவர். அவளும் மனைவியைப் போல ஒரு உயர்மட்ட அதிகாரியின் மகள்தான். உயரத்தில் இருந்து வந்தவர்கள்தான் அந்த பெண்களும். உயர்ந்த குணமே துளி கூட கிடையாதவர்கள். பேரன் பேத்தி இருவரும் போட்ட கூச்சல் போதாது போல இரவு வெகு நேரம் வரை வீடியோவில் சத்தமாக பாப்பிசை கேட்டு ரசித்து கொண்டு அவர் தூக்கத்தில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருந்தாள். தொடர்ந்து அவர்களுடன் தங்கினால் பசி அடங்கும் முன் பைத்தியம் பிடித்து செத்துவிடுவார் என்று அஞ்சி மெல்ல மகனிடமிருந்து பித்து கொண்டு சென்னைக்கு வந்து விட்டிருந்தார். வங்கியில் தமக்குள்ள சேமிப்பில் இருந்து வரும் வட்டியில் சிறு அறையில் தங்கிக் கொண்டு தனியா சுதந்திரமா வாழ முடியும் என்றுதான் கிளம்பி வந்திருந்தார். வந்ததுமே வீடு கிடைக்காத திண்டாட்டம். சொந்த வீடு இருந்தும் அவர் ஒரு வீட்டின் மாடி அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தம் உள்ளடங்கிய குளியலறையுடன் வெளியே மாடிப்படிகளுடன் அமைந்த அந்த ஒரு அறைக்கு வீட்டுக்காரர் அவரிடம் 400 ரூபாய் வாடகைக்கு கறந்து கொண்டிருந்தார். அருகில் இருந்த ஹோட்டலில் காலை மாலை இருவேளை சாப்பிட்டு விட்டு இரவு ஒரு மின்னிசை அடுப்பில் கொஞ்சம் நீரை கொதிக்க விட்டு திடீர் பால் பவுடரை அள்ளி போட்டு சர்க்கரையுடன் கலக்கி ஆற்றி சாப்பிட்டு விட்டு படுத்தார். ஆனால் திடீரென்று மின்னிசை துண்டிப்பு ஏற்பட்டால் 1 மணிக்கு மேல் விளக்குகள் திரும்ப எரியாது போனால் அந்த 1 ரூபாய் பாலுக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும். இது என்ன வாழ்க்கை? ஒரு தலைவலி கால்வலி வந்தால் என்ன என்று கேட்க ஆதியற்று மனம் கசந்து போய்விட்டிருந்தார். அந்த கல்யாணத்துக்கு அவருக்கு யாரோ எப்படியோ அழைப்பு விடுத்திருந்தார்கள். கல்யாண வீட்டவர்களின் வெகு தூரத்து உறவுக்காரர் என்ற முறையில் அங்கே வந்திருந்தார். காலை வேளை ஹோட்டலுக்கு ஓட வேண்டாம், கல்யாண வீட்டில் சாப்பாட்டை முடித்து கொண்டு விடலாம் என்ற ஆதங்கம். எங்க வீட்டு பிள்ளை இன்ஜினியர் பட்டம் பெற்றவன், ஆள் அழகன், கை நிறைய சம்பாதிக்க போகிறவன், வேலை அவனுக்காகத்தான் காத்து கொண்டு கிடக்கிறது என்று அம்மா ஜம்பம் அடித்த காலம் போய் ஒரு தட்டு சோற்றுக்கு தாளம் போடும் நிலைக்கு வந்து விட்டோமே என எண்ணி அவர் பட்ட வேதனை கொஞ்ச நஞ்சம் இல்லை. கல்யாண மண்டபத்தில் விமலாவை பார்த்த பின்னர் அவளிடம் பேசிய பின்னர் அவர் மனம் உணர்ச்சி போராட்டத்தில் குமுறியது. அன்று மாலை அருகில் இருந்தது ஒரு ஹோட்டலில் காஃபி டிஃபனை முடித்து கொண்டு கிளம்பி விட்டிருந்தார். விமலாவின் வீட்டு முகவரி அவரிடம் இருந்தது. சென்னைக்கு வந்த சில நாட்களிலேயே அவளது முகவரியை டெலிஃபோன் டைரக்டரிலிருந்து எடுத்து ஒரு கடித துண்டில் குறித்து வைத்து கொண்டிருந்தார். எதேச்சியாக அந்த பக்கம் வந்தவர் அவளை பார்த்து போக வந்ததாக சொன்னால் என்ன? காந்தி நகரில் அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனிடம் பேசிவிட்டு விமலா தொழிற்சாலையில் இருந்து வந்த கொஞ்ச நேரத்தில் போய் பார்க்க வேண்டும். இப்பவே போனால் ஒரு சமயம் அவள் வீட்டில் இருக்க மாட்டாள். பலவாறு எண்ணி குழம்பிக் கொண்டு புறப்பட்டிருந்தார். விமலாவை கட்டாயம் அவளது வீட்டிலே சந்தித்து பேச வேண்டும் என்ற தீவிரம் அவளை பார்த்த தினத்தில் இருந்து மனசுக்குள் குடைந்து கொண்டிருந்தது. என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று முதல் நாள் இரவு தூங்காது ஒத்திகை செய்து படுக்கையில் வெறுப்புடன் சரிந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து அறையை நடையாய் அளந்து 2 தடவை மண்குஜாவில் இருந்த தண்ணீரை தம்பளரில் ஊற்றி வேகமாக குடித்து கொண்டிருந்தார். மாலை பொழுது மஞ்சளாகிவிட்ட நேரத்தில் அவர் மெல்ல பஸ்ஸை விட்டு இறங்கி அவளது பங்களா இருந்த தெருவிற்குள் புகுந்தார். அழகாக புதிதாக கட்டப்பட்டிருந்த பல பங்களாக்களை தாண்டி
கடிதத் துண்டில் இருந்த எண்ணை படித்துக்கொண்டு நிதானமாக கேட் அருகே வந்து நின்றார். சுற்றுச்சுவர் முகப்பிலே பளபளத்த பித்தளை தகட்டிலே பளிச்சென்ற கணபதி என்று பெயர் தெரிந்தது. மனிதன் மண்டையை போட்டு எவ்வளவு காலம் ஆச்சு, தகற்றை மாற்றவில்லையே. விமலா தனக்குள் எண்ணியபடி கேட்டை நெருங்கினார். நாய்கள் ஜாக்கிரதை என்ற எச்சரிக்கை பலகை காணவில்லை. அவருக்கு சட்டென்று ஞாபகத்திற்கு வந்தது. விமலாவுக்கு நாய்கள் என்றாலே பெருத்த அலர்ஜி. அது மாதிரியான இடங்களில் அவள் தேவைப்பட்டன என்றாலும் தனக்கு பிடிக்காததால் வைத்துக் கொள்ளவில்லை. அதுவும் அவரது நல்ல காலம் இல்லாவிட்டால் உள்ளே நுழைய இவரால் முடியாதே. அதற்கு பதில் வாயுப்புறம் காவலாக நின்று கொண்டிருந்த கூர்கா யாரது என்று ஹிந்தியில் அதட்டிய போது திடுக்கிட்டு போனார். வடதேசத்தில் வாழ்ந்த பயன் அவருக்கு ஹிந்தி பேச தெரிந்திருந்தது. நான் அம்மாவின் நெருங்கிய உறவினன், அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன். ஏற்கனவே வருவதாக சொல்லியிருந்தேன். அம்மா வந்துட்டார்களா? சரளமாக அவர் ஹிந்தியில் பேச கூர்கா மரியாதையானான். அம்மா வர நேரம்தான், நீ காத்திருக்க முடிஞ்சா உள்ளே போங்க, சின்னம்மா இருக்காங்க என்றான் கூர்கா. வெல்வெட்டு விரித்தார் போன்ற புல்தரை, இடையே ஓடிய கல்பாவிய நடைபாதை வழியே மெல்லிய பிரமிப்பிலே அயர்ந்து போய்விட்டார். அதிர்ஷ்டம் என்றால் இப்படியல்லவா அடிக்க வேண்டும். மிகச் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவள் விமலா இப்போது பணக்கார கோஷ்டியில் சேர்ந்து விட்டாலே. சின்ன மளிகை கடை வைத்துக்கொண்டு உப்பு பருப்பு புளி விற்று கொண்டிருந்த கணபதி பிரபல தொழிலதிபராகி பணத்தை வாரி கொட்டி வசதியாக வீட்டை கட்டி கொடுத்து மேலே அவர் சிந்திக்கும் முன் யாரது என்று இனிய குரல் கேட்க நிமிர்ந்து பார்த்தார். 16 வயதிற்கும் ஒரு இளம்பெண் மேக்சி உடையில் புன்முறுவலுடன் வெளியே வந்து எட்டி பார்த்தாள். என் பெயர் சிவனேசன், அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவன், அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன். தயக்கமாக பளிங்கி பரவிய வராண்டாவில் நின்றார். வாங்கோ, உள்ளே வந்து உட்காருங்கோ, அம்மா வரும் நேரம்தான் உபச்சரித்தாள். உன் பேர் என்னம்மா? கனிவுடன் கேட்டுக்கொண்டு ஒரு சோபாவில் சாய்ந்து கொண்டார். நான் தான் அவங்க மகள், பேர் ஜோதி. சித்தமுன் தான் காலேஜிலிருந்து வந்தேன், இருங்கோ வந்துட்டேன் என்று உள்ளே விரைந்தாள். வரவேற்பு அறையின் அலங்காரத்தை வைத்து விழிவாங்காது பார்த்தார். கண்கள் வியப்பில் விரிந்தன. காலின் கீழ் கடந்த பாதம் புதையும் இரத்தன கம்பளத்திலிருந்து, ஜன்னல் திரைச்சிலையிலிருந்து சூரில் தொங்கிய படங்கள், தலைக்கு மேல் தொங்கிய சரவிளக்கு, மரத்தடுப்பு, அதன் படிகளில் வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்கள் எல்லாமே ரசனையுடன் பொறுக்கி எடுத்தவளைகளாக அவருக்கு தோன்றின. விமலாவுக்கு கலைப்பொருள்கள் மீது ரொம்ப ரசனை. வசதி கிட்டியதும் அவள் வரவேற்பறையை ஒரு பொருட்காட்சி அறையாக மாற்றிவிட்டிருக்கிறாள். சாமான்களை வாங்கிவிட முடியும், அவற்றை ஜாக்கிரதையாக பாதுகாக்க தெரிய வேண்டாமா? விமலா ரொம்ப கெட்டிக்காரி. துளி தூசு அழுக்குப்படாது படு சுத்தமாக வைத்திருக்கிறாளே. இந்த அறையில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் தொலைக்காட்சியை பார்த்தாலே போதும், மனதுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் போலிருக்கே. வரவேற்பையை தடுத்த தேக்கு மர தடுப்பு கப்பால் அவரது பார்வை ஓட முயன்றது. எங்கு திரும்பினாலும் செல்வத்தின் வசதி அவரது கண்களை கவியது. வியப்புடன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தவர் தொலைபேசி கிணிகிணிப்பதை கண்டு திரும்பினார். உள்பக்கம் இருந்த இணைப்பை எடுத்து ஜோதி பேசுவது கேட்டது. என்ன ஏது என்று தெளிவாக புரியவில்லை. சிறிது நேரத்தில் அங்கு வந்த ஜோதி மென்மையாக முருவளித்து விட்டு, சார், அம்மா தொழிற்சாலையிலிருந்து ஏதோ காரியமாக அண்ணா சாலை வரை போயிருக்காங்களாம், வர நேரமாகுமாம். அம்மாவா தொலைபேசியில் இப்போ கூப்பிட்டாங்க? அவளுடன் கேட்டார். இல்லை, தொழிற்சாலை மேனேஜர் அம்மா சொல்ல சொன்ன தகவலை கூறினார். நீங்கள் எதுக்கும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கும் என்றாள். தடுப்பின் மறுபக்கத்திலே லேசாக காலடி ஓசை கேட்டதும் ஜோதி வேகமாக நகர்ந்து சங்கரி நீட்டிய மரத்தட்டை வாங்கி கொண்டாள். ரொம்ப தூரம் தேடிக்கொண்டு வந்தார் போல களைச்சு காணப்படுறீங்க, குளிர்பானம் சாப்பிட்டு போகலாம் என்று கண்ணாடி டம்ளர் நிறைய ஆரஞ்சு பழ ரசத்தை அவரிடம் நீட்டினாள். சிவனேசருக்கு தாகமாத்தான் இருந்தது. சட்டென்று டம்ளரை எடுத்து வேகமாக குடித்துவிட்டு அருகில் இருந்த முக்காலி மீது காலி டம்ளரை வைத்தார். கைக்குட்டையால் வாயை துடைத்து கொண்டே எழுந்து இருந்தார். தேங்க்யூ ஜோதி, நான் வந்ததை அம்மா கிட்டே சொல்லுமா. எந்த காலேஜில் படிக்கிற? என்ன பாடம் எடுத்துக்கொண்டிருக்க? உனக்கு வீணை வாசிக்க தெரியும் போல இருக்கே. வீணையை அங்கே வச்சிருக்கிறத பார்த்தேன் என்று பலவும் விசாரித்து கொண்டு போக மனமில்லாது சிறிது நேரம் நின்றுவிட்டு விடைபெற்று கொண்டார். பொழுது அமிழ்ந்து இருட்டு தொடங்கிய போதுதான் விமலா வீட்டுக்கு வந்தாள். மரத்துடை அணிந்து கொண்டு காப்பி டம்ளர்களுடன் வரவேற்பறை சோபாவில் அவள் சாய்ந்து கொண்ட பின்னர் தான் சங்கதியை சொன்னாள் ஜோதி. உங்களை பார்க்க சிவனேசன் என்கிறவர் வந்திருந்தார். திடுக்கிட்டு நிமிர்ந்து மகளை பார்த்தாள் விமலா. நீங்க வர நேரமாகும்னு தொலைபேசியில் தகவல் கிடைத்ததும் அவருக்கு குளிர்பானம் கொடுத்து அனுப்பினேன். என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? நான் செய்தது தப்பா? இவரை பொறுத்தவரை இல்லை, ஆனால் நான் இல்லாத போது நீ யாரையும் வீட்டுக்குள் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை?
விமலாவின் குரலில் துடித்த கோபம் மகளை திகைக்க செய்தது. சாரி அம்மா, இனிமேல் நான் எச்சரிக்கையோடு இருப்பேன். முனகிவிட்டு மெல்ல பின்பக்கம் மறைந்து போனாள். அதற்கு பின்னர் விமலாக்கு மூச்சு விடக்கூட நேரம் இருக்கவில்லை. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக வேண்டிய தயாரிப்பு ஆடைகளை விரைவாக தைத்து குவிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவளது நிறுவனம் திணறிக் கொண்டிருந்தது. ஊழியர்கள் யாவரும் வேலையில் மும்முரமாகி விட்டிருந்தனர். அதிக நேர வேலைகள் கூட சிலர் செயல்பட வேண்டியிருந்தது. அதன் பயனாக அவள் காலையில் வெகு சீக்கிரம் கிளம்பி சென்ற போது அமிழ்ந்த பின்னரே தான் வீட்டுக்கு திரும்பினாள். தனியாக தானே திறமையுடன் ஒரு தொழிற்சாலையை நடத்தி வியாபாரத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டியிருந்ததால் அவளிடம் சில பழக்கவழக்கங்கள் தானே குடிகொண்டு விட்டிருந்தன. தொழிற்சாலையில் வேலை மும்முரத்தில் யாராவது அவரை தொந்தரவு செய்தால் அவளுக்கு எரிச்சல் மண்டிக்கொண்டு வரும். அதே போல களைப்புடன் வீட்டுக்கு திரும்பும்போது அவள் ஜோதியுடன் பேச மாட்டாள். நேரே தன் அறைக்குள் சென்று குளியலறை கதவை மூடிக்கொண்டு விடுவாள். நீண்ட நேரம் அவள் வெந்நீரில் குளித்து உடலில் களைப்பை போக்கிக் கொள்ள முயல்வாள். பின்னர் மாற்று புடவை அணிந்து முடிவாரி கொண்டையிட்டு கொண்டு நெத்தியில் வழக்கமாக அவள் அணியும் கருப்பு சாந்து பொட்டை வைத்துக்கொண்டு பூஜை அறையில் போய் சிறிது நேரம் அமர்ந்திருந்து விட்டு பின்னால் தான் வெளியே வருவாள். அம்மாவின் பழக்கங்களை நன்றாக அறிந்து கொண்டிருந்த ஜோதி அவளுக்கு குடிக்க காப்பியோ தேநீரோ எடுத்துக்கொண்டு வந்து நிற்க மாட்டாள். மிக அதிக அலுப்பாகவோ சோகமாகவோ அவள் தென்பட்டால்தான் அவள் என்னமா ஆச்சு என்று விசாரிப்பாள். அன்று பகல் தங்கை மாலதி அவளை தொழிற்சாலை புகழில் கூப்பிட்டாள். மேனேஜருடன் அவள் வியாபாரம் சம்பந்தமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த சமயம், யார் கூப்பிட்டாலும் நான் ரொம்ப பிஸி என்று சொல்லிவிடு என்று ரிசப்ஷன் பொண்ணுக்கு சொல்லி இருந்தும் மாலதியின் வற்புறுத்தலை சகிக்காது தொலைபேசிக்கு இணைப்பு தந்து விட்டாள். அக்கா, இன்னைக்கு சாயங்காலம் நான் என் ஆத்தனார் மகள் சீலாவுடன் உங்கள் பங்களாவுக்கு வர இருக்கிறேன். நான் வீட்டுக்கு போக நேரமாகும். பரவாயில்லை, காத்திருந்து பார்த்துட்டு போகிறோம். காட்டிலா இருக்க போகிறோம்? உங்கள் வீட்டில் காத்து கொண்டிருக்க எனக்கு மறுப்பு இல்லை. மாலதி, எனக்கு மறுப்பு இருக்கு. நான் ரொம்ப களைச்சி போய் வீட்டுக்கு வர சமயம். விசிட்டர்ஸ் எதுக்கு? என் நாத்தனார் பெண் நாளன்னைக்கு மதுரைக்கு போக போகிறாள். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தாடை இறி போனாள் விமலா. பொங்கி வந்த கோபத்தை அடக்க உதட்டை கடித்து கொண்டாள். ஷீலாவுக்கு இப்போ என்ன அவசியம் பார்க்கணுமா? ஆமா அக்கா, அவள் புரசேவாக்கத்தில் ஒரு பொட்டிக்கு ஆரம்பிக்க போறா. புதுசா தச்சிருக்கிற சில ரெடிமேட் உடைகளை பார்க்கணுமாம். அதை பற்றி உங்ககிட்ட பேசணுமாம். அதுக்கு வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறா? எங்கள் அண்ணா சாலை கடையில் போய் பார்க்கட்டும். அவளும் இதே போல ஒரு ரெடிமேட் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்க திட்டம் போட்டு இருக்க ஆரம்பிக்கட்டும். ஐ விஷ் யூர் ஆல் தி பெஸ்ட். அத்தனை முதல் போடணும், எத்தனை மிஷின்களை வாங்கணும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கவும் தான் வர பிரியப்படுறா. மாலதி, உன் நாத்தனார் மகள் பிரியப்படலாம். அவளை பார்த்து பேச எனக்கு இப்போது நேரமில்லை. என்னை விட இந்த தொழிலில் இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவங்க பலர் இருக்காங்க. அங்கே போய் பார்க்கட்டும். அக்கா, அப்படியே உங்கள் வீட்டு முன்னறையில் வைத்திருக்கிற அலங்கார பொருள்களில் முக்கியமாக அந்த கிறிஸ்டல் பூனையை காட்டணும்னு ஆசைப்படுறேன். பார்த்து பிரமிச்சு போயிடுவா. மாலதி, என் வீடு மியூசியம் இல்லை. நான் அமைதியாக இருக்க விரும்புகிற ஒரு தங்குமிடம். உன் நாத்தனார் பெண்ணே நேரே வரலாம். நேரம் வசதியாக இருக்கும்போது வரலாம். ஓகே சொல்லிவிட்டு எரிச்சலுடன் போனை வைத்தாள். மாலதி ஒரு பெரும் தற்பெருமைக்காரி. தன் அக்கா வாழாது வாழ்கிறாள், பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டு போகிறாள் என்று புக்ககத்து மனிதர்களிடம் தம்பட்டம் அடிக்கத்தான் இந்த ஏற்பாடு. என் அக்காவை கேட்டுப்பார், அவள் வியாபார நுணுக்கங்களை சொல்லித் தருவார். அப்பாயின்மெண்ட் ஆகுது, மண்ணாங்கட்டியாவது என் அக்கா வீட்டுக்கு நான் நினைச்ச போது போக முடியாதா என்ன என்று பெருமை பேசியிருப்பாள். இப்போது மூக்குடைந்து போய்விட்டது என்ற கோபத்தில் இன்னும் சில மாதங்கள் மனத்தாங்களுடன் இருப்பாள். பின்னர் மாமியார் அவளை பார்க்க விரும்பினால் ஒரு 2 நாள் உங்கள் வீட்டில் இருக்க பிரியப்படுகிறாள் என்பது போல ஏதோ கதை சொல்லிக்கொண்டு தொலைபேசியில் தொடர்பு கொள்வாள். மனத்தாங்கள் பட்டு கொண்டு விட்ட அண்ணனை போல் அமுத்தலாக ஒதுங்கி கொண்டு விளக்க முடியாத சந்தர்ப்பங்கள் போது ஹலோ என்று மட்டும் சொல்லிவிட்டு பட்டும் படாமல் இருக்க மாலதிக்கு தெரியாது. மல்லுச்சண்டை போட்டுவிட்டு ஒரு மூச்சு கண்ணீர் உகுத்து இனி நான் இந்த பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று சபதம் செய்து விட்டு போகிறவள் அடுத்த சில நாட்களுக்கு பின்னர் தொலைபேசியில் தொல்லை கொடுப்பாள். மாலதி ஒரு ஒட்டாம்புல். தங்கையின் குறுக்கீட்டில் சிந்தனை சிதறிப்போன விமலா தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மேலே வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 10. அன்று அவள் வீடு திரும்ப நேரமாகிவிட்டது. கார் தெருவுக்குள் புகும் முன்பே சாலை விளக்குகள் பளிச்சிடத் தொடங்கிவிட்டிருந்தன. வேகமாக இருள் பரவி கொண்டு வந்ததால் கேட்டருகே கம்பத்தில் நின்ற முட்டை விளக்குகளும் தோட்டத்து விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. ஜோதி வராந்தா அருகே நின்று எட்டி பார்த்தாள். காரை கேரேஜிற்குள் நிறுத்தி கதவை மூடி பூட்டிவிட்டு படிகள் ஏறி வராண்டாவை மெல்ல தாண்டி வந்தபோது தொலைபேசி கிணுகிணுத்தது. மறுபடியும் மாலதியா?
அவள் பிடிவாதக்காரி, மண்டையில் அடிப்பது போல் சொல்லாவிட்டால் விடமாட்டாள் என்ற கோபத்துடன் மகள் அதை எடுக்கும் முன் தானே கையில் எடுத்துக்கொண்டாள். ஹலோ, எப்படி இருக்கீங்க? உங்களை நான் இப்போ வீட்டில் பிடித்து விட்டேனே. இன்று பகலும் உங்கள் தொழிற்சாலைக்கு ஃபோன் செய்தேன், கனெக்ஷன் கிடைக்கல. நீங்கள் ரொம்ப வேலையாக இருப்பதாக சொன்னால் அந்த பெண். சிவனேசன் சிரித்தார். மறுபக்கத்தில், ஆமாம், நான் ரொம்ப பிஸியாகத்தான் இருந்தேன். பற்களை கடித்து கொண்டாள் அவள். பிஸியாகவே இருந்தால் நாம் மறுபடியும் எப்போ சந்திக்கிறது, பேசுறது? நான் உங்களை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். சில முக்கிய விஷயங்களை பேச பிரியப்படுகிறேன். நாம் தான் பார்த்தோமே, பேசினோமே. விமலா, நீங்கள் பிடி கொடுக்காம பேசினா நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களோடு மனம் விட்டு பேச நான் விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக கேட்காது ஒத்தி போட்ட மன்னிப்பு மனசை நெருடுகிறது. பழைய கதையெல்லாம் எதுக்கு? இது பழைய கதை அல்ல, எப்போதும் புதிதாக இருந்து கொண்டு மனதை வேதனைப்படுத்துறதே. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரலாமா? உதட்டை கடித்து கொண்டாள் விமலா. இது என்ன, இது காலை சுத்திர பாம்பு போல? வாங்கோ, அப்படியே சாப்பிட்டு விட்டு பேசலாம். ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் 10 மணிக்கே சாப்பிட்டு விடுகிறது. உங்களுக்கு சரிதானே? நானும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பாட்டை காலையிலே முடிச்சுக்கிறது பழக்கம். என்னை போலவே நீங்களும் ஹிஹிஹி உறக்கச் சிரித்தார் சிவனேசன். சரி, நாளை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் முன்னதாகவே நீங்கள் வந்துடுங்கோ. ஃபோனை வைத்தாள். தாயின் முகத்தை கவலையுடன் பார்த்தாள் ஜோதி. அந்த மனிதர் 2 தடவை ஃபோன் செய்து விட்டார். நீங்கள் வர நேரம் பிடிக்கும்னு சொல்லியும் கேட்கவில்லை. பரவாயில்லை, அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு வரார் ஜோதி. உன் சமையல் திறமை காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். சங்கரி, அம்மாவுக்கு நீ கூட கொஞ்சம் ஒத்தாசை செய்யணும். பாயசம் வடையோட சாப்பாடு தயாரிக்கணுமா? ஆமாம், ஜம்முன்னு சமைத்து விடு பார்க்கலாம். லேசாக சிரித்தபடி மாடிக்கு விரைந்து விட்டாள் விமலா. ஜோதிக்கு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. அன்று அவள் குளிர்பானம் கொடுத்து அவரை கொண்டாடியதற்கு கோபித்து கொண்ட அம்மா இப்போ விருந்து படைத்து அவரை கௌரவிக்க விரும்புகிறாளே. அத்தியாயம் 11. விடுவிலுக்கு லேசாக ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தது. உறக்கம் வராது படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த விமலா எழுந்து உட்கார்ந்தாள். மேஜை மேல் சாய்வாக வைக்கப்பட்டிருந்த அவளது கணவரின் புகைப்படத்தில் பார்வையை ஊன்றியது. கணபதி அவளை பார்த்து உருவளிப்பது போன்றதொரு மிரட்சி. நான் சொன்னபடிதான் எல்லாம் நடக்கிறது. காதருகில் அவர் கிசுகிசுப்பது போன்ற உணர்வில் மெய்சிலிருத்து போனாள். நெற்றி மீது புரண்ட கூந்தலை தள்ளிக்கொண்டு போர்வையை தலைமீது வலிய விட்டபடி படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். அன்று அவள் செய்த வேலையினால் ஏற்பட்ட களைப்பிற்கு சாப்பாட்டுக்கு பின்னர் அடித்து போட்டது போல் அவள் தூங்கியிருக்க வேண்டும். ஆனால் மனதில் அலைப்பாய்ந்த சிந்தனைகள் கடந்த காலத்திற்குள் மூழ்கி புரண்டு கொண்டு உறக்கத்தை விரட்டி விட்டிருந்தன. எத்தனை மீண்டும் அட்டையைப் போல் ஒட்டி கொண்டு விட்ட அந்த கடந்த காலத்து நிகழ்ச்சிகளை அவளால் உதறிவிட இயலவில்லை. கல்யாண மண்டபத்திலிருந்து பிள்ளை வீட்டவர்களுடன் அன்று மறைந்து போன வசந்தாவை அவள் மறுபடி சில ஆண்டுகளுக்கு பின்னர் எதேச்சையாக சந்தித்தாள். அவள் கணவர் ரெடிமேட் ஆடை தயாரிப்பு கடையை ஆரம்பித்து சில மாதங்களே ஆகியிருந்தன. கணபதி கடும் உழைப்பாளி. தீபாவளி போன்ற பண்டிகை நெருக்கத்தில் இருக்கும்போது அவரது கடையில் ஆட்கள் இரவு பகலாக ஆடைகளை தைப்பதில் மும்முரமாகி விடுவார்கள். அவர் வீட்டுக்கே வராது கடையில் அவர்களை மேற்பார்வையிட்டு கொண்டு புதுவித ஆடைகளை பற்றிய விவரங்களுக்கு குறிப்பிடுத்து கொண்டிருப்பார். எத்தனையோ நாட்கள் அவளும் அவர் கூடவே கடையில் துணையாக உட்கார்ந்து இருப்பது உண்டு. இன்று அவள் ஓஹோ என்று வாழ்கிறாள் என்று உறவினர்களும் நண்பர்களும் நினைத்தால் அது சும்மா வந்த சுகபோகம் அல்ல. கணபதியின் கடும் உழைப்பு, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி செய்த வேலை. எத்தனை நாளை முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க? சாப்பிட வேண்டாமா, தூங்க வேண்டாமா என்று அவள் கடிந்து கொள்வதும் உண்டு. எனக்கு திடீர்னு ஏதாச்சும் நேர்ந்துட்டா, அதிக படிப்பு இல்லாத கால் ஊனமானவனை அவசரப்பட்டு கட்டிக்கிட்டால் இப்போ அம்போன்னு நிற்கிறாள் என்று யாரும் உன்னை நிந்திக்க கூடாதுன்னு உழைக்கிறேன். இந்த தொழிலை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வந்து விடணும்னு எனக்கு ஒரு வேகம் என்பார் அவள் கணவர். எப்போதும் அவரது வருங்காலத்தையும் நலமிக்க வாழ்க்கையும் பற்றித்தான் சிந்தித்தார். சுநலம் சிறிதும் இல்லாத அன்புமிக்க மனிதர் அவர். லேசாக இமை ஓரங்களை சுட்ட கண்ணீரை விழுங்கிக் கொண்டாள். அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த திருப்பத்திற்கு காரணமானவர்களை அவள் மீண்டும் சந்தித்து விட்டாள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலையில் வண்டி ஓடத்தில் ஏறும், ஓடம் வண்டியிலும் ஏறும் காலம் வரும் என்று அடிக்கடி அவர் சொல்லுவார். அது முற்றிலும் உண்மை என்பதை அது மூவரும் நிரூபித்து விட்டனர். பெங்களூர் பெரியம்மாவை நினைவு நெஞ்சை கனமாக அடைத்தது. கல்யாணம் நின்று போய்விட்ட போது பெரியம்மாதான் அவளை விட துயரம் தாங்க முடியாது குமுறி அழுதாள். அவள் மீது விமலாவுக்கு மன வருத்தமே கிடையாது. தன் வீட்டில் வைத்து சீராட்டி நல்ல வரனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கம்தான் பெரியம்மாவுக்கு. தன் காசை செலவழிக்க மனமின்றி பூட்டி வைத்துக் கொண்டிருந்தாள். அதை பற்றியும் அவள் மீது வருத்தப்பட நியாயமில்லை. கணபதி எப்போதும் அவளிடம் ஒன்று சொல்லுதுண்டு. கணவனை இழந்துவிட்ட பெண்கள் தம் கை காசை பத்திரமாக வைத்து கொண்டு வாழ முயல வேண்டும். உறவினருக்கு வாரி இறைத்துவிட்டு நடுத்தரவில் நின்று அழுவதில் லாபமில்லை. உன் பெரியம்மா தனது கணவரை விட்டு
போன காசை கைக்குள் அடக்கி வைத்து கொண்டிருப்பதை பற்றி தப்பு கண்டுபிடிக்க முடியாது என்று அவளுக்கு பரிந்து கொண்டு பேசுவார். அதற்கு பின் பெரியம்மா அவர்களுடன் அதிக தொடர்பு வைத்து கொண்டதில்லை. சிறிதளவில் ரெடிமேட் ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவி மிக உற்சாகமாக அவள் கணவன் நடத்தி கொண்டு வந்த சமயம் அது. அடையாற்றிலிருந்து ஒரு பழைய பங்களாவை விலைக்கு வாங்கி அவர்கள் குடியேறி விட்டிருந்த சமயம். ஒரு நாள் மாலை வீடு திரும்பிய கணபதி அவளை அவசரமாக கிளம்பச் சொல்லி காரை வாசலில் கொண்டு நிறுத்தினார். இப்போத்தான் தொழிற்சாலையிலிருந்து வந்தீங்க, களைப்பு தீர காப்பி கூட சாப்பிடாமல் உடனே எங்கே புறப்படணுமாம் என்று கேட்டாள் அவள். புறப்படு, பிறகு பேசலாம், அவசரப்படுத்தினார். தங்கம் நர்சிங் ஹோமில் பெண்கள் வார்டுக்குள் நுழையும் வரை அவளுக்கு எல்லாம் மர்மமாகத்தான் இருந்தது. வார்டின் கடைசியில் கட்டிலின் மீது கயிறு போல கருத்து சுருண்டு கிடந்த உருவத்தை அவள் சட்டென்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பெரியம்மாவா, என்ன இது, உடம்புக்கு என்ன என்று அவளை ஆதங்கத்துடன் கேட்டபோது பெரியம்மா சிரமப்பட்டு தலை நிமிர்ந்து கைகளை ஊன்று எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். கண்களில் புரண்ட கண்ணீர் மாலையாக கன்னங்களில் வழிந்தோடியது. இருதயம் ரொம்ப பழுதாகி விட்டதாம். இங்கே ஒரு பிரபல நிபுணர் இருக்கார்னு அவர்கிட்ட வைத்தியம் செஞ்சுக்க வந்திருக்கேன். ரொம்ப பணம் செலவாகிறது. நான் முன்பு போல இல்லை. பணத்தை பிடிச்சு வச்சுக்க தெரியாம உன் பெரியப்பாட உறவுக்காரர் பிள்ளையை நம்பி கடன் கொடுத்து மேலே பேச முடியாது விம்மினால். மனம் கரைந்து போய் விமலா அவரது கண்ணீரை துடைத்து விட்டாள். கவலைப்படாதங்க, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கோம் ஆறுதல் சொன்னாள். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சில நாளைக்கு முன் உன் கணவர் இங்கு யாரையோ பார்க்க வந்தவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். நான் இந்த வாரம் டிஸ்சார்ஜ் ஆகி போக வேண்டியவ. இந்த நர்சிங் ஹோமுக்கு செலவழிக்க என் கையில் காசு கிடையாது. உன் கணவர் அதை புரிந்து கொண்டு தான் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்து என்னை இங்கேயே தங்க வைத்திருக்கிறார். என் சொத்தை எல்லாம் கட்டி கொண்ட பெரியப்பா உறவுக்காரன் அந்த நாகமணி என்னை வந்து எட்டி பார்க்கல. பாவம், இவர் உன் கணவர் எனக்கு முன்பின் அதிகம் தெரியாதவர். வந்து உதவி செய்து போன வாரத்து பில்லை தானே கட்டிட்டு எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனார். உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். விமலா நெஞ்சுருகி போனாள். அவள் கணவன் சொன்னபடி விதவையாகி தனியாகி விட்ட அவள் பெரியம்மா விவேகமில்லாத பணத்தை பறிகொடுத்து விட்டு பரிதவிக்கிறாள். ஆனால் அவள் நிலைக்கு பரிதாபப்பட்டு அவள் கணவன் அவளிடம் கூட கேட்காது தானே முன்வந்து உதவி இருக்கிறார். பெரியம்மா, உங்கள் வீட்டில் நான் எவ்வளவு நாள் தங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த உப்பை தின்னுட்டு உங்களை மறந்துவிட முடியுமா? கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்பு பூர்ண குணமாகிற வரை நாங்கள் பார்த்துக்கிறோம். அவளது கைகளை பிடித்து கொண்டாள். கண்கள் படித்து போயின. பெரியம்மா அதற்கு பின்னால் நீண்ட நாட்கள் உயிருடன் இருக்கவில்லை. அவளது இறுதி கடனுக்கு ஆக வேண்டிய செலவு அத்தனையும் கணபதி தான் முன்வந்து ஏற்றுக்கொண்டார். அவளது சொத்தை விழுங்கிவிட்ட நாகமணியை தேடிக்கொண்டு வந்து அவளுக்கு கொல்லி போட வைக்க அவள் பட்டபாடு அது ஒரு தனி கதை. ஆனால் வசந்தாவை அவள் மீண்டும் சந்தித்தது வேறு ஒரு நிலையில். இப்படித்தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அவள் ஒரு நாள் மிகவும் களைப்புடன் வீடு திரும்பியிருந்தாள். குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்டவள் சங்கையை கொண்டு வந்து தந்த காப்பியை ஒருவாய் பருகும் முன் வாயில் அழைப்பு மணி ஆங்காரமாக ஒலிப்பதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். இருட்டத் தொடங்கிவிட்டது. வராந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கதவில் பதிந்திருந்த கண்ணாடி வழியே பார்த்தாள். வயதான ஒரு பெண்மணி மூக்கின் மேல் நழுவிக் கொண்டிருந்த கண்ணாடியை சரிப்படுத்தியபடி நின்று கொண்டிருந்தாள். யார் இந்த வேளையில் அவளை தேடிக்கொண்டு வந்திருப்பது? ஆவலுடன் கதவை திறந்தாள். இவளா தானே? அப்படியே இருக்கே அம்மா, என்னை தெரியலையா? படபடன்று வினைவிடி வந்தவள் அவளை தாண்டி கொண்டு உள்ளே வந்து விட்டாள். உட்காருங்கோ, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு என்று முறுவலித்தாள் விமலா. பல வருஷங்கள் ஆயிட்டது பார்த்து. நான் வயசுலே ரொம்ப ஒடுங்கி போயிட்டேன். சூழ் குட்டினால் வந்தவள். இன்னும் தெரியலையே, நான் தான் வசந்தா, பெங்களூரில் வசித்த வசந்தா. இப்போ சென்னை வந்துட்டேன். திகைப்புடன் விமலா தன் கண்களை அவள் மீது ஓடவிட்டாள். அவளால் நம்பவே முடியவில்லை. காதுகளிலும் மூக்கிலும் வைரங்கள் மின்ன காஞ்சிபுரம் பட்டுச்சேலை இடையில் கம்பீரம் கட்ட கனகச்சிதமாக பணக்காரத்தனமான இருந்த வசந்தாவா? என் கணவர் காலமாகிவிட்டார். உனக்கு தெரிய நியாயம் இல்லை. அவர் நடத்தி வந்த பிசினஸ் முழுகி போய் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டு வீட்டை கூட விற்க நேர்ந்தது. அந்த வருத்தம் அவரை கொண்டு போய்விட்டது. அங்கே தொடர்ந்து இருக்க முடியாமல் கொஞ்ச நாள் என் உரகத்தி மகனோட போய் பம்பாயில் இருந்தேன். சொந்த பிள்ளைகளே கவனிச்சுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆழம் உரகத்தி பிள்ளைக்கு தலையெழுத்தா என்னை வைத்து கொண்டு அவதிப்பட மெதுவாக அங்கிருந்து கிளம்பிட்டேன். இங்கே வந்து நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தனியாக வாழ்கிறேன். உன் நினைப்பு வந்தது. உன்னை பார்த்துட்டு அவள் முடிக்கவில்லை. ஆனால் சட்டென விமலா புரிந்து கொண்டாள். கல்யாணம் நின்று போனதும் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள விருப்பமின்றி உடனடியாக சிவனேசன் குடும்பத்துடன் மறைந்து போனவள் இந்த வசந்தா. கல்யாணத்துக்கு முன் அம்மாவை ஆட்டி படைத்து
வேறு விலை உயர்ந்த சேலை வாங்கச் சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்தவளுக்கு பிள்ளை வீட்டவர்களை அடக்கி சமாதானம் செய்ய தெரியாது ஓடி மறைந்து போன கோலை. முதல்ல சாப்பிடுங்கோ, பிறகு நாளைக்கு நிதானமாக மற்றதெல்லாம் பேசிக்கலாம் உபச்சரித்தாள். அன்று வசந்தா அவர்களுடன் தங்கியிருந்தாள். மறுநாள் காலை விமலா கிளம்பும் முன் தான் வந்த காரியத்தை மெல்ல சொல்லிவிட்டாள் வசந்தா. எனக்கு வயசாயிட்டது, ஓடி ஆடி எதுவும் செய்ய முடியலை. அதனால் வீட்டோடு ஒரு சிறு கடை வைக்க யோசனை. அப்பளம் வடகம் இத்தியாதிகளை வாங்கி வியாபாரம் செய்யணும் திட்டம். முதல் தேவைப்படுகிறது. ஒரு 10,000 கொடுத்து உதவினால் நல்லது. ஒரு கணம் மௌனமாக இருந்தால் விமலா. உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுகிறதோ அப்போ வாங்கோ. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு சாப்பிட்டு விட்டு போங்கோ. எனக்கு மறுப்பில்லை. உங்கள் வீட்டில் நான் பல தடவைகள் சாப்பிட்டு இருக்கேன். ஆனால் கடன் கொடுப்பது எனக்கு முடியாத காரியம். நான் யார்கிட்டையும் கடன் வாங்குவது இல்லை, யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு கொள்கை. அதற்கு பின் அந்த வசந்தா அவர்கள் வீட்டு பக்கம் வரவே இல்லை. விமலாவின் தாயார் காலமான சில மாதங்களுக்கு பின் வசந்தாவும் இறந்து போனாள் என்பதை கேள்விப்பட்டாள். அவளுக்கு உதவில்லையே என்று ஒரு நாளும் அவள் மனச்சாட்சி அவளை வருத்தவில்லை. இப்பொழுது 3வது நபரான சிவனேசன் அவளை பார்க்க வரப்போகிறார். என்னவோ பேச வேண்டும் என்று மனிதர் பூடகமாக சொல்கிறார். வசந்தாவை போல் அவரும் பணம் கடன் கேட்கத்தான் புறப்பட்டு வருகிறார். இல்லையென்றால் வேறு மேலே சிந்திக்க மனம் கூசி அவள் கண்களை இருக்க மூடிக்கொண்டாள். கீழே முன்னரையில் இருந்த அந்த பெரிய கடிகாரம் டான் டான் என்று 2 முறை அடிக்க திடுக்கிட்டு போனாள். மணி 2 விட்டது. தூங்க வேண்டும் என்று தன்னையே கடிந்து கொண்டாள். அத்தியாயம் 12. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை விடியலுக்கு முன்பு சிவனேசன் எழுந்து விட்டார். இரவெல்லாம் ஒரு இனிய எதிர்பார்ப்பில் மனம் பரபரத்ததில் சரியான உறக்கமே இருக்கவில்லை. கீசர் வசதி இல்லாத குளியலறை மின்விசை அடுப்பில் நீரை சூடாக்கி குளிக்க அவருக்கு பொறுமை இருக்கவில்லை. சில்லென்ற மண்டையை தாக்கிய பச்சை தண்ணீரில் தலைமுழுகினார். அவரது துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் பெரிய முழுக்கு போட்டு விட்டது போன்று அவர் மனம் லேசாகி போனது. வேலையிலிருந்து ஓய்வடைந்த பின்னர் அவரது சேமிப்பு நிதியிலிருந்து வந்த வட்டியிலிருந்து தன் தேவைகளை பார்த்து கொண்ட நாளிலிருந்து அவர் அலங்காரமான ஆடைகளுக்கு விடுதலை அளித்து விட்டிருந்தார். சாதாரண வீட்டில் இருக்கையில் வேட்டியும் சட்டையும் அணிந்து கொண்டார். வெளியே செல்லும்போது வேட்டி மல்ஜிப்பா என்ற அலங்காரம். முக்கியமான இடங்களுக்கு போக ஜரிகை வேட்டி மீது சில்க் ஜிப்பாவை அணிந்து கொண்டார். அவரிடம் தற்சமயம் உபயோகத்திற்கு இருந்தது 2 சில்க் ஜிப்பா தான். ஒன்று மிகவும் பழையதாகி கழுத்தோறும் நூல் பிரிந்து கொண்டு அசிங்கமாக தெரிந்தது. இன்னொன்று பரவாயில்லை என்ற அளவுக்கு பழையதாகி கொண்டு வந்தது. பெட்டியின் அடியில் இஸ்திரி மடிப்பில் பத்திரமாக கிடந்த அந்த 2வது ஜிப்பாவை எடுத்து அணிந்து கொண்டார். சலவிலிருந்து எடுத்த வேட்டி சில்க் ஜிப்பா, இடது தோளில் பெரிய துண்டு என்று அலங்காரத்தில் 8 மணி அளவில் 2 ஆப்பிளை வாங்கி கொண்டு லேசாக கிளம்பினார். ஆட்டோவிலிருந்து இறங்கியவர் சலாம் அணிந்த குர்காவுக்கு தலையை அசைத்துவிட்டு உற்சாகத்துடன் உள்ளே புகுந்தார். வரவேற்புரை வாயிற்படியில் விமலா நின்று கொண்டிருந்தாள். வாங்கோ, சரியான நேரத்துக்குத்தான் வந்திருக்கீங்க, உட்காருங்கோ என்று புன்முறுவல் பூத்தாள். இந்தாங்க என்று தான் கொண்டு வந்த ஆப்பிள் பழங்களை அவள் கரத்தில் வைத்தார். பிரிண்டட் சில்க் புடவை ஒன்றில் கொடியாக நின்ற அவள் முகத்திலே இன்னமும் கொஞ்சம் இளமை ஓட்டி கொண்டிருப்பதை வியப்புடன் பார்த்தபடி சோபாவில் சாய்ந்து கொண்டார். அவர் வரவிற்காக அலங்கரிக்கப்பட்டது போல் வரவேற்பறையில் இருந்த மேஜின் மீது பளபளத்த ஜெய்ப்பூர் பித்தளை பூச்சாடியில் தோட்டத்து ராஜவும் சாமந்தியும் அலங்காரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவரது பார்வை அதன் மேல் படிவதை கண்ட விமலா சிரித்து கொண்டே சொன்னாள். வீட்டுக்கு நீங்க விருந்து சாப்பிட வரப்போறீங்கன்னதும் ஜோதி உற்சாகத்தோட பூச்சாடியை ஜோடித்திருக்கிறாள். சமையல் கூட அவளுடையதுதான். நன்னாவே சமைப்பாள். வரவேற்பின் அலங்காரம் அவரை பிரமிக்க செய்தது. உள்ளே இருந்த பூஜேரியில் குளித்து வைக்கப்பட்டிருந்த ஊதுபத்தியின் நறுமணம் முகத்தில் சுகமாக மோதியது. கல்யாண வீடு போல் கலையாக இருக்கு என்று முருவளித்தார். அப்படித்தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். சோபாவில் அவர் இன்னும் கொஞ்சம் அவளை அருகே நகர்ந்து உட்கார்ந்து கொண்டார். என்னை பற்றி நான் கொஞ்சம் விவரமாக பேச விரும்புகிறேன். மறுப்பு இல்லையே, பேசா பேசலாமே சிரித்தாள் அவள். ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும்னு துடித்து கொண்டிருந்தேன். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதை சொல்லி மன்னிப்பு கேட்காவிட்டால் எனக்கு மனச்சாந்தியே கிடைக்காது என்பது உண்மை. சொல்லுங்க, கேட்க தயாராக இருக்கேன். நம்ம கல்யாணம் நின்று போக ஒரு மொட்டை கடிதம் காரணமாக இருந்தது இல்லையா? தலையை அசைத்தாள் விமலா. அந்த கடிதத்தை என் தந்தை தனது நண்பர் ஒருவரை விட்டு எழுதச் சொல்லி இருந்தாராம். பின்னால் என்னிடம் உண்மையை சொல்லிவிட்டார். எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு வேறு ஒரு உயர்ந்த இடத்தில் பெண் பார்த்து முடிக்கணும்னு திட்டம். மௌனமாக தலையை அசைத்தாள் விமலா. மீண்டும் என் தந்தையின் குரூரமான செய்கை என் வாழ்க்கையை எப்படி நாசப்படுத்தி விட்டது என்பதை நான் விவரமாக சொன்னால்தான் புரியும். பெற்றவர்களின் பாவம் பிள்ளைகளின் தலையில் என்பாங்க. அது என் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது.
பெரிய இடத்திலிருந்து தான் பெண் எடுத்தார்கள் என் பெற்றோர்கள். ஆனால் நான் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்ந்தேன் என்று சொல்ல முடியாது. எனக்கும் என் மனைவிக்கும் இடையே மனதளவிலே ஒற்றுமை சிறிதும் கிடையாது என்று ஆரம்பித்து தமது வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு வழியாக கூறி முடித்தார். கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. சூழ் குட்டினாள் விமலா. மேஜை மேல் இருந்தது ஒரு பித்தானை அமுக்கியதும் பூவேலை செய்த அழகான நீல வண்ண சல்வார் கம்மீஸ் அலங்காரத்தில் ஒரு மரத்தட்டில் 2 கிறிஸ்டல் கண்ணாடி டம்ளர்களில் குளிர்பானத்தை எடுத்துக்கொண்டு முழுவதும் புண்ணியாக வந்தாள் ஜோதி. தாகத்துக்கு முதல்ல இதை சாப்பிடுங்க, கொஞ்ச நேரத்தில் இலை போட்டு விடுவேன் என்றாள். இலையிலே சாப்பாடா? பலே பலே என்று உற்சாகமாக சிரித்தபடி குளிர்பானத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அவரது துயரமான வாழ்க்கையை பற்றி கேட்டு மனம் நெகிழ்ந்து விட்டால் போலிருக்கிறது விமலா. அதுதான் மௌனமாக தரையை பார்த்த வண்ணம் இருக்கிறாள். என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் அவள் நேசித்தவள் அல்லவா? நிருபுத்த நெருப்பாக உள்ளத்தின் மூலையில் அந்த பழைய காதல் இருக்காமல் போகுமா? இரும்பு சூடாக இருக்கும்போதே சம்பட்டியால் தாக்கிவிட வேண்டும். இன்றே சொல்ல வந்ததை சொல்லி அவள் சம்மதத்தை கேட்டு முடித்திட வேண்டும். சூழ்நிலையும் மனதிற்கு ரம்மியமாக இருக்கிறது. விமலாவுக்கு மனதில் வெறுப்பு துளி இருந்தாலும் இந்த பலத்த வரவேற்பு கொடுத்திருப்பாளா? என்ன இருந்தாலும் அவள் பெண், வெளிப்படையாக சொல்ல தெரியாது. சூசமாக ஒரு கோடு காட்ட இப்படி ஒரு விருந்து கொடுத்து அவரை கௌரவிக்கிறாள். இது கூடவா அவருக்கு புரியாது? சாப்பாடு மிகவும் பிரமாதமாகத்தான் இருந்தது. வடை பாயசம் 2ஐயும் அவர் அளவுக்கு மீறி ஒரு கை பார்த்து விட்டார். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கோ என்று விமலாவின் உபச்சரிப்பு பாயாசத்திற்கு மேல் அவளுக்கு இணைத்தது. மனதார தனது துன்பங்களை சொல்லிவிட்டு வயிறார சாப்பிட்டு விட்டு வெற்றிலை பாக்கு தட்டு முன் வரவேற்பில் உட்கார்ந்து கொண்டபோது அவருக்கு துணிவும் உற்சாகமும் தாங்க முடியவில்லை. ஜோதியின் பின்கட்டிலில் வேலையாக இருந்தால் அவளும் தனியே வரவேற்பு அருகில் அமர்ந்திருந்தனர். விமலா, நான் உன்போல் உரிமையோடு பேச விரும்புகிறேன். உனக்கு நான் செய்த துரோகத்துக்கு ஈடு செய்ய ரொம்பவே ஆசைப்படுறேன். நான் ரொம்ப பரந்த நோக்கமுடையவன். அதனால் அழுத்தமாகவே சொல்லிடுறேன். இப்போது இந்த நிலையில் நான் கல்யாணம் செய்து கொண்டு உனக்கு இழைத்த துயரத்தை துடைக்க தயாராக இருக்கிறேன். இந்த வயதில் தனியாக தவிக்கும் உனக்கு ஒரு ஆம்பளையின் துணை தேவையாக இருக்கும். அதனால் உனக்கு உன் ஆயுள் வரை நல்லதொரு துணைவனாக நண்பனாக இருக்க நான் மனமுணர்ந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உன் சம்மதம் கிடைத்ததும் நாம் சீக்கிரமாக பதிர் திருமணம் செய்து கொள்ளலாம். சொல்லி முடிப்பதற்குள் நெஞ்சு படபடத்து வியர்த்து விறுவிறுத்து போனார் அவர். விமலா அவர் பக்கம் திரும்பி லேசாக சிரித்தாள். என்னிடம் பேச வேண்டும் என்று துடியாக நீங்கள் துடித்தது இதற்குத்தானா? இது நம் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இல்லையா? என் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களைப் போல எனக்கு துயரமான வாழ்க்கை அமையவில்லை. என் கணவர் ரொம்ப நல்லவர். நாங்கள் மனமொத்த தம்பதிகளாக சுகமாகவே வாழ்ந்தோம். அவர் மறைந்து போயிட்டார். அதனால எந்த குறையும் வச்சுட்டு போகலை. ஏகப்பட்ட சொத்து சுகங்களை வச்சுட்டு தான் போயிருக்கார். கால் ஊனமான படிப்பதிகமில்லாத ஒருத்தனுக்கு உன்னை உடனடியாக கட்டி கொடுத்தாங்கன்னு நான் கேள்விப்பட்ட போது துடித்து போனேன் விமலா. கால் ஊனமானவர் தான், ஆனால் மனம் ஊனமானவர் அல்லை. காதலித்து கைவிடப்பட்ட பெண் என்று சபையிலே நான் தலைகுடிந்து நின்னப்போ துணிவோடு என்னை கல்யாணம் செய்து கொண்டு கௌரிக்க முன்வந்தார். படிப்பு கல்லூரி படிகளில் ஏறினவர் இல்லை. ஆனால் பண்பானவர், அறிவு ஜீவி. படிப்பு அந்தஸ்து அழகு இல்லாவிட்டாலும் ரொம்ப அன்பான மனிதர், நம்பிக்கைக்கு உகந்தவர். கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துவிட்டு தாயார் தலைப்பை பிடித்து கொண்டு ஓடும் கோலை அல்ல. ஒரு அன்பான கணவரோடு வாழ்ந்துட்டு பிறகு நான் ஏன் போய் ஒரு சாக்கடையில் சறுக்கி விழணும்? எதுக்காக? என்னை கல்யாணம் செய்துக்கொண்டு கேட்க உங்களுக்கு ரொம்பவே துணிச்சல் தான். யாரோ ஒருவன் சம்பாதிச்சுட்டு போயிருக்கிற சொத்தை சாப்பிட்டு கொண்டு சுகமாக இருக்கலாம் என்று நினைத்து பழைய கதையை நினைச்சு புலம்பிக் கொண்டு வர உங்களுக்கு வெட்கமா இல்லை? உலகத்திலே உங்களை தவிர ஆண் பிள்ளையே இல்லாது போய்விட்ட போதும் மானமுள்ள எந்த பொண்ணும் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாள், தெரிஞ்சுக்கோங்க. கணபதி முன் வந்து அன்னைக்கு என்னை கல்யாணம் செய்திருக்காது போய் நான் வாழ்க்கையில் அவமானப்பட்டு தனியாக நின்று விட்டிருந்தாலும் உங்கள் பக்கம் மீண்டும் திரும்பி பார்த்திருக்க மாட்டேன். உங்களைப் போல படித்த பெரிய மனுஷனுக்கு இது மாதிரியான அல்பாசை வந்திருக்க கூடாது. இதை இப்படி அசட்டுத்தனமாக வெளியே சொல்லியிருக்கவும் கூடாது. அவமானத்திலிருந்து என்னை காத்து எனக்கு வாழ்வு தந்த கௌரவித்த அந்த நல்ல மனிதரின் ஞாபகமாக நான் என் வாழ்நாளில் நல்லபடியாக கழிக்க விரும்புகிறேன். உங்களை மீண்டும் சந்திக்கவும் பழைய குப்பைகளை நீங்கள் கிளறுவதை கேட்கவோ நான் விரும்பலை. நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. வடைப்பாயத்தோடு சாப்பாடு போட்டியை எதுக்குன்னு கேட்பீங்க. நியாயம்தான். நடந்து போனதுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்கணும்னு உங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்ததுன்னு சொன்னீங்களே, அதுபோல் என் மனதின் ஒரு மூலையில் ஒரு ஆசை இருந்தது. கல்யாண மண்டபத்தில் கண்ணீரும் கம்பளியுமாக நிறுத்திட்டு போனாலும் எனக்கு அதே முகூர்த்தத்திலே கல்யாணமாகி நானும் சுகப்பட்டுட்டேன்னு சொல்லி காட்டணும்னு ஒரு ஆசை.
அன்னைக்கு உங்கள் அம்மா பின்னாடி ஓடாமல் இருந்திருந்தா எங்களது கல்யாண சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த நிறைவுக்காக இன்னைக்கு உங்களுக்கு எங்களது கல்யாண சாப்பாடாக விருந்து. மிஸ்டர் சிவனேசன், இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உறுத்து பார்த்தால் பத்திரகாளி போல அப்பப்பா என்ன பார்வை இது? மிரண்டு போனார் சிவனேசன். உடல் முழுவதும் வேர்வை ஆறாக பெருகியது. நெஞ்சு தீவிரமாக துடித்தது. வாயும் நாக்கும் காய்ந்து போக மெல்ல எழுந்தார். ஜோதி உறக்க கூவினாள் விமலா. என்னம்மா என்று ஓடி வந்தார் மகள். கதவை திறந்து வை, உள்ளே ரொம்ப புழுக்கமாக இருக்கு என்றாள். வாயில் கதவை ஜோதி திறந்து வைத்தாள். வெளியே போ என்று சொல்லாமல் சொன்னது அவர் புரிந்து கொண்டு விட்டார். வசந்தகால மேகம் போல அவரது வாழ்க்கையில் தென்றல் வீசப் போகிறது என்ற கனவுடன் வந்தவருக்கு பழிக்கு பழி வாங்கி கொண்டு விட்டாள். விமலா ரொம்பவே கெட்டிக்காரி என்று எண்ணியபடி திரும்பி பாராது அவர் வெளிநடப்பு செய்தார். இத்துடன் இக்கதை முடிந்தது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.